கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை ஆலோசனைகளையாக சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை. ஏன் அந்த பிள்ளைங்கள்லாம் எழுந்து போகிறாங்க? இப்படிலாம் போகக்கூடாது. சண்டே கிளாஸ்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டா? எல்லோரும் இங்கே தான் உட்காரணும். கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து சீக்கிரமாக விரைவாக இந்த ஆராதனை முடிக்க வருகிறேன். ஏன்னா வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ முடிச்சிடலான்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆண்டவரும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. பொதுவாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன், கடவுளை ஆண்டவரை நேசிக்கிற, தேடுகிற, வணங்குகிற, விசுவாசமாக இருக்கிற, ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க, நீதியாக நேர்மையாக நியாயமாக வாழறவங்க, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழறவங்க, இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, வருத்தங்கள் ஏற்படுகிறது, நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இதை குறித்து பலர் பலவிதமாக பேசினாலும் ஒரு சிலர் விசுவாசிகள், நான் சொல்வது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வருகிற, சேவிக்கிற, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்துகிறேன் என்று சொல்லுகிற அநேக விசுவாசினுடைய குடும்பங்களிலேயும் வாழ்க்கையிலையும் நடக்கிற சில சம்பவங்கள் மத்தியிலே அவர்கள் மனதிலே எழும்புகிற ஒரு கேள்விகள் என்னவென்று சொன்னால், ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த சோதனைகள், நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், அதாவது நான் நன்றாகத்தானே இருந்தேன், நன்றாக என்று சொன்னால் நான் ஹெல்த் வைஸாக நான் சொல்லலை, நான் நல்லதை தானே செய்தேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்யலையே, நான் யாரையும் வஞ்சிக்கலையே, நான் யாருக்கும் எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்கலையே, நான் ஆண்டவருக்கு கடவுளுக்கு உண்மையாக தானே இருந்தேன், நான் பக்தியாக தானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தானே வாழறேன், நான் தினமும் ஜெபம்லாம் பண்ணுறேனே, நான் தினமும் வேதம் வாசிக்கிறேனே, நான் ஊழியெல்லாம் செய்கிறேனே, இப்படிலாம் செய்து இப்படிலாம் வாழ்ந்து இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்கிறாரா, இதையே ஆண்டவர் தடுக்க மாட்டுறாரு, இதையே ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இன்றைக்கு அநேகருடைய மனதிலே எழுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு சில விசுவாசிகளுடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலையும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கி தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறாங்க. கடவுளுக்கு பயந்து நம்ம நீதியும் நேர்மையும் நியாயமாக வாழ்கிற நமக்கு பாடு மேலே பாடுகள் வருது, கஷ்டத்தை மேலே கஷ்டம் வருது, சோதனை மேலே சோதனையும் வேதனையும் வருது. இதுக்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன பதில் என்று சொல்லி பதில் தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியில் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் முறுமுறுக்கிறாங்க, ஒரு சிலர் சோர்ந்தும் போய்விடுகிறார்கள், ஒரு சிலர் இடறி போய்விடுகிறார்கள், ஒரு சிலர் பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள், வழி விலைக்கு சென்று விடுகிறார்கள், ஆண்டவரையே மறந்தும் விடுகிறார்கள். ஒரு சிலர் இன்றைக்கு இப்படி பல விதமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாவற்றுக்கும் ஒரு பதில், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னது, எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், ஏன் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த பாடு வருது, ஏன் இந்த துன்பம் வருது என்று என்னது, ஒவ்வொருடைய மனதிலையும் பலர் விதமான கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? இன்றைக்கு இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது தான் பதில். வேதத்திலே சில வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும். வாசிப்போம்.
சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை வேதனாய் உள்ளே வந்து உட்காருங்க. ஏன் வழியில் நிற்கிறீங்க? உள்ளே வந்து உட்காருங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. சொல்லுங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் இருந்தா போதுவா? யார் கேட்டா பற்றி கிளாஸ்? யார் கேட்டது? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். யாருக்கு சோதிங்க பாருங்க, யாரை சோதிச்சு அறிகிறாராம்? நீதிமான ஆண்டவர் சோதிச்சு அறிகிறாராம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டுறேன். இப்படிலாம் எழுதியிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. கவனிங்க, இப்படிலாம் எழுதியிருக்குது, இப்படிலாம் சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ நான் நீதிமானை பற்றி தான் பேசுகிறேன். நீதிமானுடைய வாழ்க்கையில் தான் கஷ்டம் வருதுன்னு சொல்லும் பொழுது என்னது, கர்த்தருடைய கண்கள் என்னதான் அவர் மேலே கவனமாக கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் பார்க்குறாரு. யார்? நீதிமான. அப்படிப்பட்ட நீதிமானுக்கு தான் என்ன வருது, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு நான் 34:19 சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமான்களுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இது என்ன ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்போ நல்லவனா நேர்மையாக நியாயமாக நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் வரும்ன்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் கேள்வியும் அது தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன அக்கிரமம் பண்ணேன், நான் யாரை வஞ்சித்தேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இப்படி நிறைய கேள்விகள் வரதான் செய்யுது மனசுக்குள்ளார. வாயை திறந்து கேட்காவிட்டாலும் இன்றைக்கி மனசுக்குள்ளே இந்த கேள்வி எழும்புகிறது நிறைய பேருக்கு. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கு துன்பம் வருமா? நீதிமானுக்கு வரும் துன்பம். எங்கே இருக்கீங்க தெரியல எல்லாரும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொல்கிறோம்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 1-2 இல்லைங்க, அநேகன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த நீதிமானு மேலே தான் ஆண்டவருடைய கண்ணு எப்படி இருக்குதான்? இது விசித்திரமாக இருக்குது, வினோதமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. என்னது, ஆண்டவர் அவங்கள கண்ணது வச்ச கண்ணு மாறாமல் பார்த்துட்டு போகிறாங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவங்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு என்ன வரும்னு போட்டிருக்குது. அதே அதிகாரத்தில், அதே சங்கீதத்தில், அதே 34ஆம் அதிகாரத்தில் தான் 2 வசனம் தள்ளி நம்ம என்ன படிக்கிறோம்? அவருடைய துன்பங்கள் என்னங்க, ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு பிரச்சனை வரலாம், 2 பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க. உபத்திரம் அதிகமாக இல்லை வந்துகிட்டு இருக்குது. என்னது, அநேகமாக இருக்கும். சங்கீதம் 37:17 பாருங்க. சங்கீதம் 37:17. துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார் அப்படின்னு இங்கே எழுதியிருக்குது. இது உண்மை, இது சத்தியம். அப்போ நீதிமான்களை கர்த்தர் தாங்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் அவளை தாங்கும் பொழுது, ஏந்தும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வரலாமா? இதுதானே எனக்கு கேள்வி வருது. இப்போ நம்ம இந்த வார்த்தையை சொல்லும்போது உடனே சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற. ஆமாம், கர்த்தர் என் கூட இருந்தால் எனக்கு ஏங்க இந்த மாதிரி நடக்குது? நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் கூட இருந்தால் அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இங்கே எழுதியிருக்குது, கர்த்தர் தாங்குறாரு தான். ஆனால் அந்த நீதிமானுக்கு என்ன வருது? பாடு வருது, துன்பம் வருது. சங்கீதம் 55:22 வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். அவனுக்கு பாடு வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், வருத்தம் வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் அவர்களை
தள்ளாட ஒட்ட மாட்டார். அவருடைய கரம் அவங்களை தாங்கி கொள்ளும். சங்கீதம் 58:11 பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். எனவே நீதிமானுக்கு தகுந்த பலனை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிறைய வசனங்களை சொல்லலாம், நான் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பவில்லை. இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நான் சும்மா ஒரு 4-5 உங்களுக்காக என்று சொல்லி ஒரு சாம்பிள் போல் இப்போது நான் உங்களுக்கு முன்பாக இதை வைத்திருக்கிறேன். இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு எண்ணம் என்ன, நம்மை குறித்து நமக்குள்ள என்னென்னா, நம்ம பக்தியாக இருக்கிறோம், நம்ம இயேசுவை வணங்குகிறோம், இயேசுநாதர் பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம ஒழுங்காக சபைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம், ஆராதனைக்கு வர்றோம், காலையில் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், அது செய்கிறோம், இது தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், உதவி செய்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்க பார்க்குறோம், அப்படி ஒன்று வந்துட்டுருக்குறோம். ஆனாலும் பிரச்சனை வருது. அங்கே தான் அந்த கேள்வி வருது. இப்படிலாம் நம்ம பதுங்கி பயந்து ஆண்டவருக்கு நடந்து வாழும் பொழுதும் இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு ஒரு டிப்ரெஷன், ஒரு சிலருடைய மனதிலே ஒரு விதமான ஒரு சோர்வு வருகிறது. ஒரு சிலர் அதை தாண்டி கடந்து போகிறவங்க விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அதிகப்படியான நபர்கள் இந்த விஷயத்தில் மனசு உடைந்து தளர்ந்து சோர்ந்து பின்வாங்கியே போயிடுறாங்க. அவங்கள போய் கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ன ஆண்டவர்கிட்ட என்ன எனக்கு கிடச்சிது, எனக்கு என்ன பலன் கிடச்சிது, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் என்று விரக்தியில் சொல்லக்கூடிய சில நபர்களையும் பார்க்க நேரிடுகிறது. ஒரு வசனத்தை நான் ஒரு சாம்பிள், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. என்னென்னா, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சவுல் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு எதிரியினிடத்திலிருந்து எதிரி மூலமாகவே ஒரு நல்ல சாட்சி பெற்றதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. இதெல்லாம் பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். நான் சொல்ல வருகிற பாயிண்ட் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுலுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன சொல், என்னை விட நீ ரொம்ப நல்லவன், என்னை பார்க்கிலும் நீ நீதிமான் என்று. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக சாட்சி பெறுவது ரொம்ப கடினம். இப்போ நீங்களாம் இருக்கீங்கன்னா, உங்களை காய்மகாரமாக உங்களை வெறுக்கிற, பகைக்கிற, உங்களை விரோதி, உங்களை கண்ட ஆகாது என்ற சொல்கிறவன் எப்பொழுதாவது என்றைக்காவது எந்த நிலையிலையாவது உங்களை பார்த்து நல்லவன் வாயிலிருந்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் நல்லவனாக இருந்தால் கூட சொல்ல மாட்டான். அப்படிப்பட்டவங்கள்டேருந்து இந்த வார்த்தையை வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு எத்தனையோ சத்துருக்கள், விரோதிகள், உங்களை பகைக்கிறவங்க, உங்களை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வாயால் உங்களை நல்லவன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் கூட உங்களை நல்லவன்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. நீங்கள் என்ன தான் யோக்கியமாக நடந்தாலும் கூட உங்களை யோக்கியன்னு சொல்லவே மாட்டான். இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலைமையை நான் பார்க்குறோம். ஆனால் தாவீது சவுலிடத்திலிருந்து அந்த வார்த்தையை அங்கே கேட்கிறதை நான் பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? என்னை பார்க்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது? சவுல் சொல்கிறார். யாரை சொல்கிறார்? தாவீதை சொல்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதை சொல்லும்போது இந்த சம்பாஷணை எங்கே நடக்குது? இது எங்கே நடக்குது? இதுக்கு நேருக்கு நேராக தான் நடக்குதுங்க. தூரத்தில் இருக்கிற தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், என்னை விட நீ ரொம்ப நல்லவன்ப்பா, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டப்பா, உண்மையாகவே நீ ரொம்ப நல்லவன் தான், என்னை பார்க்க நீதிமான் என்று சொல்கிறான். இப்படி சொல்லும்போது தாவீது எங்கே இருந்தான்? யார் சொல்லுவான்? தாவீது எங்கே இருந்தான்? தாவீது எங்கே இருந்தான்? ஊர் பேரெலாம் நான் கேட்கலப்ப, ஊர், நாடு, பேர், அட்ரஸ்லாம் நான் கேட்கலப்ப. எந்த தெருவில் இருந்தார், எந்த ஸ்தாலுக்கால் இருந்தார், எந்த மாவட்டத்தில் நான் கேட்க கிடையாது. நீங்கள் ஒன்று இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, ஐயோ எந்த ஊர் தெரியலன்னு. ஐயோ நான் அதெல்லாம் கேட்கல. அவர் எங்கே இருந்தார்? அவர் எங்கே இருந்தார் சொல்ல முடியுமா? அவனிங்க, அவர் ஒரு நாடோடி போல காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் ஒளிஞ்சி மறைந்து பதுங்கி
இருந்தார். அன்னைய சூழ்நிலை, இந்த 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 சம்பாஷணை நடக்கிற அந்த சூழ்நிலையில் சவுலுக்கு பயந்து தான் தாவீது பதுங்கி இருந்தான். நீங்கள் அதெல்லாம் அதுக்கு தான் வேதத்தை நிறையா படிக்கணுன்றது. வேத புத்தகத்தை படித்தால் தான் நான் சொல்கிற காரியம்லாம் விளங்கும். இதெல்லாம் 1 சாமுவேல் புத்தகத்தை வீட்டில் எடுத்து படித்து பாருங்கள். வேதத்தை படிக்க தொடங்கிட்டீங்களா இந்த வருஷத்தில்? அப்போ தான் ஓரளவுக்காவது நான் இங்கே எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இந்த சவுலுக்கு பயந்துக்கிட்டு தான், உயிருக்கு பயந்து தான் இந்த தாவீது என்ன செய்தான்? ஊரை விட்டு, நாட்டை விட்டு, வீட்டை விட்டு போய் காட்டுலேயும் மலையிலையும் குகையிலையும் பதுங்கி கிடக்கிறான் உயிருக்கு பயந்து. அங்கே எழுதுனது தான் இந்த சங்கீதம்லாம் அங்கே தான் எழுதுனது. இதெல்லாம் அங்கே விளக்கமாக விரிவாக தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நான் சொல்ல வந்த விஷயம்னா, இவன் வாயாலே நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு தாவீதினுடைய அன்றைய நிலைமை என்னன்னு தான் நான் உங்களை கேட்குறேன். அன்றைய நிலைமை, அப்போதைய நிலைமை என்னன்றதான் உங்களுக்கு நான் கேட்குறேன். யோசித்து பாருங்கள். அவன் உசுரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். அவன் மனசில் எவ்வளோ ஒரு வேதனை, வருத்தம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன புரியுறது நமக்குன்னா, அப்போ நீதிமானாக இருந்தாலும் நீதிமானுக்கு என்ன வரும் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அநேக துன்பங்கள் வருன்றது. இப்போ கூட பாருங்கள், அவர் நல்லவர் என்று இவனே சொல்கிறான். ஆனால் நல்லவனாக இருந்தோம் இப்போ அவன் என்ன இல்லை, நல்லா இல்லையே. இப்போ உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன்னா, நல்லவன் இவன் சொல்கிறேன்னே தவிர அவன் நல்லா இல்லையே. எப்படி சொல்கிறீங்க நல்லா இல்லைன்னு? என்ன உடம்பு சரியில்லையா? அதை நான் சொல்லலை. ஒரு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல், சொல்லுங்கள், ஒரு வீட்டோட குடும்பத்தோடு இல்லாமல் தாவீதை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கு அதே நிலையில் இன்றைக்கு சில பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, நிலம் இருக்குது, பணம் இருக்குது, வேலை பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது. கர்த்தர் இருக்கிறாரு, ரட்சிக்கவும் பட்டிருக்கீங்க, எல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கு ஒரு சிலருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா தாவீதை போல தான். யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும்புது, நான் இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஏன் அப்படி இருக்குது என்ற கேள்வி எழும்புது தானே. ஏன் வருது, ஏன் நடக்குது, ஏன் இப்படி இருக்குது? இந்த கேள்விக்கெல்லாம் இன்றைக்கு பதில் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த தாவீது யாரு? சவுலால நீதிமான் என்று பெயர் சூட்டப்பட்ட தாவீது, பாராட்ட பெற்ற ஒரு தாவீது என்று சொல்லலாம். எதிரியாகிய சவுல் மூலமாக பாராட்டை பெற்ற தாவீது எப்படி இருக்கிறாரு? இத்தனைக்கும் அவன் தான் சொல்கிறான், நீ என்னை விட நீதிமான்னு. இந்த நீதிமான் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு இங்கே என்ன இப்போ படிச்சிங்க? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏங்க நீதிமானுக்கு நெருக்கம் வருது? அதான் நீதிமானாச்சு, அவனுக்கு ஏன் கஷ்டம் வருது? இன்றைக்கி உங்களை பார்த்து, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீ தான் இயேசு கோயிலுக்கு போறிய, நீங்கள் தான் கிறிஸ்டியனில் சேர்ந்துட்டியா, உங்கள் ஆண்டவர் தான் பெரியவர்னு சொல்கிறீங்களே, இனிமேல் அற்புதம்லாம் நடக்குது, அதிசயம்லாம் நடக்குதுன்றீங்க, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த வியாதி, ஏன் உன் குடும்பம் அப்படி இருக்குது, ஏன் உன் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, ஏன் உன் குடும்பத்தில் இப்படி நடக்குது? இந்த மாதிரி சும்மா தோண்டி புளி கரைச்சி உங்களை உலுக்கி எடுத்து நம்ம இருக்கிற பாடத்தை நினச்சி நம்ம வேதனைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத சொல்லுனாலும் நமக்கு இருக்குது, அதுதான் வேதனையும் அதிகமாகுதுங்க. நம்ம வேதனை நம்மோடு இருந்துட்டு போட்டு நம்ம அமைதியாக இருந்தாலும் கூட இந்த சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும், சும்மா இருக்க மாட்டாங்க, கேட்கும்போது தான் அந்த வேதனையும் அதிகமாகுது. இங்கே நான் பார்க்குறோம் தாவீதுடைய நிலைமை என்னன்றது பாருங்கள். தாவீதுடைய நிலைமை என்ன? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எப்படி தெரியுமா உங்களுக்கு? எப்படி நெருக்கப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வாசிங்க, தெரியும். அங்கே இருக்க பாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 5. தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அவங்க மனைவியை கடத்திட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான், கொண்டு போகப்பட்டார்கள்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதுக்கு மட்டும் இல்லைங்க, அவன் கூட இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை. அவன் குடும்பம் சொல்கிறாங்களே, என் குடும்பமே போச்சு, எல்லாம் என் குடும்பம் போச்சு, என் பிள்ளை குட்டிக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் என்ன ஆச்சு. அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். குடும்பமே காலியாயிடுச்சு, எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். எப்படி இருக்கும் மனசு? அப்பொழுது தாவீதும் அவன் கூட இருந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், அழறதுக்கு கூட அழறதுக்கு கூட பலன் இல்லைங்க. அழுது அழுது சொல்கிறாங்களே, தொண்டை தண்ணி விற்று போய் உடம்புல இருக்க தெம்பே இல்லைங்க. சத்தம் போட்டு அழுவதுக்கே சத்தம் போடுறதுக்கு கூட தெம்பு இல்லை. அழுது அழுது பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தம் போட்டு அழுதாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை அப்படி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் கடந்து போகிற பாதைகளிலே சில நேரங்களிலே உள்ள அழுகுது. மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்களா? வெளியில் சொல்ல முடியாமல் எழுதிட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் வெளியில் சொல்லி எழுதுகிறாங்க, ஒரு சில பேர் சத்தம் போட்டு எழுதுவாங்க. எது எப்படியோங்க, தாவீதுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள் என்று அழுதார்கள். அப்புறம் பிள்ளைங்க எல்லாரும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்புறம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன நெருக்கம்? இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்துகளின் நிமித்தம், தங்கள் குமாரத்தி, என் வீட்டு பிள்ளையெல்லாம் போச்சியா, உன் கூட வந்தது, உன் கூட கூட்டணி வச்சது, உன் கூட சேர்ந்துட்டு உனக்கு ஆதரவாக இருந்ததுனால என் குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு தெருவில் கூட நிற்கலைங்க. எங்கே இருக்கிறாங்களே தெருவில் கொண்டு போயிட்டான். அவன் குடும்பமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு? தங்கள் குமாரத்திகள் நிமித்தம்னு என்ன அர்த்தம்? ஐயோ என் பிள்ளைய காணுமே, ஐயோ என் பொண்ணை காணுமே, ஐயோ என் பையனை காணுமேன்னு எல்லாம் கும்பிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டான். மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல்லு எறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். போதும். என்ன பேசிக்கிறாங்க? பிரச்சனை அதிகமானதும் யாரை கல்லெறியணுமா? தாவீது. ஐயோ இவங்க பிரச்சனை அதிகமாகிடுச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான்டா, இவன் அடிடா, அடித்து கொள்ளுங்கடா, கல்லல் அடிடா, அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்கும்போது மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தாவீதுக்கு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். இதைத்தான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் எழுதியிருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், தாவீதை குறித்து சவுல் கொடுத்த சாட்சி என்ன? என்னை பார்க்கல நீ. அப்போ அவன் நல்லவன் என்று அவனே சொல்லிட்ட பிற்பாடு, இப்போ நல்லவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் வரலாமா, இந்த கஷ்டம் வரலாமா, இந்த பாடு வரலாமா? ஏன் அவனுக்கு இந்த நிலைமை? அவன் கூட இருந்தவங்களே, அவனை நம்பி அவன் கூடவே இருந்தவங்களே இப்போ எதிரியாக மாறுறாங்க. உன்னை நம்பி நான் வந்தேன் பார்த்தியா, என் குடும்பம்லாம் போச்சியா என்று எல்லாரும் கும்புற ஆரம்பிச்சிட்டாங்க. கல் எறியணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தான் சொல்லுங்கள்? தாவீது என்ன செய்தான்? எங்கே இருக்கீங்கன்னு தெரியல நீங்களாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாரும் கல்லை எறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது என்ன செய்தான்னு கேட்குறேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்கு உள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன்தான் நீதிமான். அப்போ மனசை திடப்படுத்தி கொண்டான் தான் இங்கே எழுதியிருக்குது தவிர அவன் பிரச்சனை தீர்ந்து விட்டதாக எழுதலையே. இன்றைக்கு உங்களுடைய கேள்வி என்ன? என் பிரச்சனை ஏன் இன்னும் தீரலை? இதுக்கு எப்போ முடிவு? ஏன் இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு? இது ஏன் ஆண்டவர் தீர்த்து வைக்கலை? கேள்வி கேட்குறாங்க. ஐயா, உங்கள் கேள்விகள் நியாயமானது. நான் உங்கள் கேள்வி கேட்குறவங்களை நான் குற்றப்படுத்தவங்களே, குறை சொல்ல வரல, தப்பு நான் சொல்ல வரல. இந்த கேள்விகளுக்குத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதை அறிந்து, உள்ளத்தின் எண்ணத்தை, ஏக்கத்தை, உங்களுடைய வருத்தத்தை அறிந்து இந்த வார்த்தையை உங்களை நோக்கி ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அந்த தெம்பு இல்லைங்க. நீங்கள் தாவீதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் காலங்காலமாக எப்பவுமே நீங்கள் தாவீதை ஆள் தாங்க. நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் சிலர் என்ன இப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா அதிகமாக நான் தாவீதை பற்றி பேசியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நபரும் தாவீது தான். இவர் எப்பயுமே அவருக்கு சப்போர்ட்டாக தாங்க பேசுவார். யார் இப்படி கூட நீங்கள் நினச்சி பேசிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் யாருக்கும் சப்போர்ட்டுக்கெலாம் வரல. கவனிங்க, யோசிக்கலாம்.
ஏங்க தாவீது இருந்தாருன்னா அவர் காலத்தில் அவர் இருந்தாருங்க, அதை விடுங்க. இப்போ எங்களுக்கு இது ஏங்க அந்த கதையை இழுத்து கொண்டாந்து விட்டு இப்போ என்னதுங்க சொல்கிறீங்க? என்னால் திடப்படுத்திக்க முடியாது, எனக்கு இந்த அளவுக்கு மனசும் கிடையாதுங்க, அப்படி சிலர் சொல்லக்கூடும். அவர் இருந்தாருங்க, தாவீது இருந்திருக்காருங்க, அதுக்காக அதேமாரி என்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்ல வந்த வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, எதற்காக வருகிறது, இதே தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இதை புரிஞ்சிக்காதனால தான் உங்கள் பிரச்சனையே பேசி 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 நினச்சி பார்த்து நீங்கள் அதையே புலம்பிகிட்டு இருக்கிறதுனால தான் அதுலேருந்து இன்னும் உங்களுக்கு விடுதலையே இல்லை. கவனிங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஏன் வருது, எதனால் வருது, எதுக்காக வருது, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் அனுமதிக்கிறாரு என்று சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வாங்க யோபின் புத்தகம் 1 அதிகாரம், இன்றைக்கு வாசித்த வேத பதிக்கு சீக்கிரம் வாங்க, நம்ம கடந்து போவோம். யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை யாராவது ஒருத்தவங்க படிக்கலாம், சத்தமா சீக்கிரம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இங்க பாருங்க, ஒரு ஊர்ல அப்படி சொன்ன ஒரு கதை சொல்ற மாதிரி சொன்னதானே நீங்க கவனிப்பீங்க. ஒரு ஊர்ல யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஊர் பேர் அங்கே இருக்குது, ஊட்ஸ் என்கிற ஒரு ஊர்ல யோபு என்ற பேர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அப்ப அவனை பற்றிய ஒரு நல்ல அறிமுகம். அவன் எப்படிப்பட்டவனும், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு நல்ல மனுஷங்க அவன். நான் சொல்ல வருது, அந்த நீதிமான் என்கிற வார்த்தை தாங்க இல்லையே தவிர, அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயங்கள் உள்ள ஒரு தேவ மனுஷன் அவன். அவனை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நல்லவன். அதோட ஏன் முடிஞ்சிடுச்சு? அவனுக்கு 7 மகன் 7 பையன், அப்புறம் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3 பெண் பிள்ளைகள், மொத்தம் 10 பிள்ளைங்க அவனுக்கு. அது மட்டுமா, அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடுங்க. சும்மா 2-4 ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நீங்கள் நம்ம ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க நம்ம ஊருக்காரங்களாம். ஒரு 4 ஆட்டுக்குட்டி தான் வச்சுருப்பாங்க. ஐயோ ஆடுன்னு ஆடுவாங்க, ஒரே ஆட்டமாக ஆடுறாங்க, ஆடுன்னு. இவன் எவ்வளோ ஆடு வச்சுருக்கான் பாருங்க, 7000 ஆடு. நம்ம ஊரில் இது என்னது, இந்த கோடை காலத்தில் வயலெல்லாம் கொண்டு வந்து கிடை கட்டுறதா இன்னும் சொல்லுவாங்களே, ஆமாம், என்னங்க ஆட்டுக்கடை கொண்டாந்து கட்டுறாங்களே, அவன்கிட்ட கூட சும்மா ஒரு 100 கணக்கில் தாங்க இருக்கும். 100-200 வச்சுருப்பானே, என்னங்க 300 ஆடு வச்சுருப்பானே. சரி ரைட்டு, இந்த 300 எங்கே இருக்குது? நம்ம ஆள் யோபுகிட்ட இருந்த ஆடு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 7000 ஆடு, 7000 ஆடு, அப்புறம் 3000 ஒட்டகங்களும், 3000 எல்லாம் 1000 கணக்கில் இருக்கு பாருங்க, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடுகளும், 500 ஏர்மாடுங்க, காளமாடு, அப்புறம் 500 கழுதைகளும் ஆகிய 500 கழுதையுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி. ஆஸ்தியோட இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பணக்காரங்க அவன். அப்புறம் திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். பாருங்க, இதெல்லாம் கணக்கு சொன்னவர் வேலைக்காரன் கணக்கே இங்கே இல்லை பாருங்க. இத்தனை 10 பேர் 100 பேர்னு அங்கே கணக்கே இல்லை. திரளான பணிவிடைக்காரன்னு அர்த்தம். எடுபடி ஆள் அவ்வளோ ஆட்கள் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு வச்சு மேய்க்கணும்னா எவ்வளோ ஆள் தேவை. இவ்வளவு ஆட்களை வச்சிருக்கிறாங்க, வேலைக்காரங்களா இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும், அந்த ஊர்ல அந்த தேசத்துல எல்லாரை விட பெரியவனா இருந்தான். அவன் தான் ஊருக்கே பெரிய ஆளுங்க. இப்படி இருக்கும் பொழுது கவனிங்க, அதோடு இருக்கட்டும். இப்படிலாம் ஒரு வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவன், வசதி பற்றும் முக்கியமல்ல, அவன் ஒரு நீதிமான், பக்தி உள்ளவன் என்றதை நாங்கள் பார்க்குறோம். அவன் எப்படி வாழ்ந்தான் என்றதையும் அங்கே எழுதப்பட்டிருக்குது. கடவுளுக்கு பயந்து, நீதி நேர்மை நியாயத்துக்கு பயந்து, என்ன எந்த ஒரு தவறும் செய்யாமல், பாவம் செய்யாமல் அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷங்க. இப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. இதோட மட்டுமா இருக்குது, 5வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. விருந்து செய்கிற
செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அதாவது எப்படிலாம் உன் குடும்பத்தை எப்படி நடத்திருக்கிறான்றது சொல்ல வர. அவன் எவ்வளவு வசதி படைத்தவன், ஒரு பெரிய பணக்காரன், அவளை எவ்வளவு ஆஸ்திகள் இருந்திருக்குது, அவனுக்கு ஒரு 10 பிள்ளைகள் வேற இருந்திருக்கிறாங்க. அந்த 10 பிள்ளைகளை குறித்து ஒரு காரியம் எழுதியிருக்குது. ஒரு வேளை இந்த பசங்க, அரியா பசங்க, வாலிப பசங்க, விடலை பசங்க, கொஞ்சம் துடுக்கு கிடுக்குமா இருக்கிற பசங்க ஏதாவது கடவுளுக்கு விரோதமாக, தெய்வத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சுருக்கலாம், ஏதாவது தப்பு தண்டா பேசிடுச்சுன்னா அந்த பாவம் தோஷம் நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாதே என்கிற ஒரு பயத்தில் எவ்வளோ ஞானமாக இந்த யோபு என்ன செய்தாங்கன்னு எழுதியிருக்குது. அவருடைய இலக்கத்தின்படியாக பலி செலுத்தினார். அப்போ எவ்வளவு கவனமாக, எவ்வளவு பக்தியாக இருந்தார். ஏனோ தானே என்று அவன் வாழ்ந்தில்லை. இவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருந்தோம், கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற, கனப்படுத்துகிற, அது மாத்திரமல்ல தன் பிள்ளைகள் மீது ஒரு கவனம் செலுத்துகிற, தன் பிள்ளைகளுக்கு ஒரு பழி பாவமோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் எவ்வளவு ஞானமாக நேர்த்தியாக அவன் நடந்திருக்கிறான் என்பதற்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். இதெல்லாம் வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு நான் இதிலிருந்து சொல்ல போகிற காரியத்தை தான் நீங்கள் கவனித்து கேட்கணும். இதெல்லாம் இந்த பேக்ரவுண்டை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்படியெல்லாம் வாழ்ந்து இப்படியெல்லாம் இருந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. என்னது? 6வது வசனத்தை படிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். நம்ம ஒன்று பார்ப்போம், ஒரு வேத பாடம் போல் நம்ம தியானிக்கலாம். ஒரு சிலர் கேட்குறாங்க, பிசாசு சபைக்கு வருமா? அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, இங்கே என்ன படிச்சீங்க? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இருக்க ஏன் வராது? அவளுக்கு புரியல. அது எப்படிங்க? சாத்தான் வருவான். இவங்க நினைப்பு என்னன்னா வரமாட்டான் என்று சொல்லி. வரக்கூடாது என்றது நம்முடைய குறிக்கோள், வரக்கூடாது என்றதில் நம்மளுடைய குறிக்கோள். இது எப்படி என்று நான் சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் அழகான வீடுகளை எல்லாரும் கட்டுறீங்க. நிறைய பேர் இப்போல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நல்ல வீடு கட்டி நல்லா வசதியாக இருக்கீங்க, நல்லா இருங்க. இந்த வீடு உங்களுக்காக கட்டப்பட்டது. நீங்கள் குடியிருப்பதற்காக, நீங்கள் வசிப்பதற்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தான் உங்கள் வீட்டை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க. அது குடிசையாக இருக்கட்டும், அது பெரிய மாடி வீடாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கிற நீங்கள் யாருக்காக கட்டுறீங்க? உங்களுக்காக. இல்லை இந்த வீட்டில் யார் குடியிருக்கிறாங்க? நீங்கள் என்ன யார்? நீங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தானே வசிக்கிறதுக்கு தானே கட்டியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே இருக்கணும். அப்படி தப்பி தவறி வரணுன்னா ஏதோ உங்கள் சொந்தக்காரங்க வேணால் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போகலாம். விருந்தினர்கள் நான் சொல்கிறேன், தாத்தா பாட்டி மாமா மச்சான்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வீட்டில் நீங்கள் கட்டின இந்த வீட்டில், உங்கள் சொந்த வீட்டில், நீங்கள் குடியிருக்கிற உங்கள் வீட்டில், நீங்கள் ஒரு வருஷக்கணக்காக குடியிருக்கிற அந்த வீட்டில் பாம்பு வரலாமா? இப்போ சொல்லுங்கள். ஏங்க, இந்த பாம்பு வர்றதுக்காக நம்ம கட்டி வச்சுருக்குறோம், நம்ம இருக்க தான் கட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி வந்துச்சு? நான் என்ன கேட்குறேன், நம்ம என்ன போய் கூப்பிட்டா வந்தோம். இப்போ நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க, நல்லா கவனிச்சிங்க. இப்போ நிறைய பேர் நாய் குட்டி தூக்கி வந்து ரொம்ப ஆசையாக வீட்டில் கொண்டாந்து கட்டி போட்டு அதுக்கு ஏதாச்சும் கஞ்சி கொடுத்து நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, சில பேர் குருவி வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க. சரி, அதெல்லாம் செஞ்சுட்டு போட்டேன். இப்போ அதற்கும் வரல. இப்போ இந்த மாதிரி நம்ம பிரியப்பட்டு ஒன்று வளர்க்குறது வேறங்க. இப்படி ஒரு காரியம் இருக்கும் பொழுது யாராவது ஆசைப்பட்டு ஐயோ பாவம் என்று சொல்லி இந்த வேற பாம்பை நம்ம கூப்பிட்றோம். என்ன சொல்ல வருகிறேன் கொஞ்சம் கவனிச்சா, உங்களை கேட்டுட்டும் வர்றதில்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டும் வர்றதில்லை, உங்கள்கிட்ட தெரிஞ்சும் வர்றதில்லை. அது என்ன செய்யுது? நமக்கே தெரியாமல் வருதா வரலையா? என்ன கம்முன்றிருக்கீங்க? இதே அன்னைக்கு கூட யாரை வந்து அம்மாம்பாம்பு வந்துன்னு கதையாக ஒவ்வொரு வாரமும் யாராவது வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறதே கிடையாது.
இங்கேயும் பாம்பு நடமாட்டம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் கண்ணால் பார்த்தவங்கலாம் இங்கே இருக்கீங்க. இங்கே நான் சொல்கிற சபை இல்லைன்னா கீழே சுற்றுப்புறத்த இடத்துல பகல்லே அது பாட்டு போகவும் வரும். இதுக்கு என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் நினச்சேன் பாம்பு நடமாட்டம் என்று சொன்னால் இந்த மாதிரி சுற்றுப்புறங்களில் தரையில் முட்டு புதரில் அங்கங்கே இருக்கிற இடத்துல பாம்பு நடமாடுங்க. ஆனால் இந்த மாடியில் மெத்தையிலலாம் ஏறி வரும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, நான் நினச்சதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாடியிலே பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு சரியாக தெரில யார் பார்த்தது, யாரே வந்து சொன்னாங்களே. நான் இன்னும் பார்க்கலைங்க. நான் அது இன்னும் என்னால் நம்ப முடியல. நான் சொல்கிறது இந்த மாடி இல்லைங்க, நான் இங்கே சொல்லலை. இதேமாதிரி நிறைய வீட்டில் நடந்து நான் செய்தியில் நான் பார்க்குறேன். இப்போ கூட அன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன். பைப்பு வழியாக பாம்பு ஏறுது, உங்கள் வீட்டில் பைப்பெலாம் அடைச்சி வைங்கன்னு சொல்லி, அதாவது இந்த தண்ணீர் குழாய் மூலமாக. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். இங்கே கூட நம்ம படியில் பாம்பு ஏறுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பாம்பு ஏறாது பாம்பு வராதுன்னு நினைக்கிற இடத்துலலாம் வருது. அது ஏன் வருது நம்ம அதை போய் கேள்வி கேட்டுருக்க முடியாதுங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தானை பற்றி சொல்ல. ஏன்னா இதுக்கு சரியான உதாரணம் உனக்கு பொருந்தும். ஏன்னா சர்ப்பந்தான், பிசாசு தான் அந்த சர்ப்பம். சர்ப்பம்னாலே இது பிசாசு, சாத்தான் தான் அது. புரியுதுங்களா? அதனுடைய அடையாளம் தான் இது. இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்போ இந்த பாம்பு எப்படி பல இடங்களிலே நம்மளை அறியாமலே நமக்கு தெரியாமையே அது பாட்டு உள்ள நுழையுதோ, அதே போல் வருவான். அவன் எப்படி வரலாம், அவன் எப்படி வரலாம் அப்படின்னா, சிலருக்கு என்ன கேள்வின்னா, சரிங்க ஆலயத்தில் வந்து ஆண்டவர் இருக்கார், இயேசுநாதர் இருக்கார், அப்போ அவர் இருக்கிற இடத்துல அவர் வருவாரா? அது எப்படி வர முடியும்? அப்படி இருந்தாலே வரக்கூடாதாச்சே, வர மாட்டானாச்சே. நீங்கள் கேட்குறது நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இது இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவரை கண்ட உடனே அவன் தலைதறிச்சு ஓடிடுவான், அவரை கண்டுட்டு பயந்துட்டுலாம் ஓடிடுவான்றேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அப்புறம் வந்துட்டானே, வந்துடுறானே அப்படின்னா அதை தான் நானும் சொல்கிறேன். நம்மளை கண்டா பயப்படுற பாம்பு நமக்கு தெரியாமல் உள்ள நுழையிற மாதிரி தான். அப்போ ஆண்டவருக்கு தெரியாமல் வந்துட்டாருண்ணே அப்படி நான் சொல்லலை. உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் வந்ததுன்னா நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்புறம் எப்படி வரலாம், அப்படி எப்படி வந்தேன், அப்படி எப்படி அப்படி விட்டார்? இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இயேசுநாதரையே சந்திக்கவும் சோதிக்கவும் பிசாசு வந்தானா வரலையா? இப்போ சொல்லுங்களேன். வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை வரக்கூடாதுன்னு அப்புறம் அவன் அங்கே போனான். இத்தனைக்கும் இயேசுநாதர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தான்னு பைபிளில் போட்டிருக்குது. 40 நாள்னாக்கா அப்போ எவ்வளோ பவராக இருப்பார் அவர். கிட்ட நெருங்க முடியுமா? அவன் பாருங்கள், 40 நாள் உபவாசம் போட்டுட்டு ஆண்டவர் பவர் வல்லமையாக இருக்கிறாரு. பிசாசு அங்கே வந்து நிற்கிறான். வந்து நின்று என்ன செய்தான்னு போட்டிருக்குது, பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ சாத்தான் இயேசுவையே சோதிக்கிறான்னா இயேசுநாதரை போய் சோதிக்கிறதுக்கு யாராலுங்க முடியும்? ஆனால் அங்கே நடந்ததை நான் பார்க்குறோம். அந்த சோதித்ததையும் சோதனையை மேற்கொண்டதையும் ஜெயிச்சதையும் நம்ம படிக்கிறோன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இதுலேருந்து என்ன ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, பிசாசு நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே வராது, இங்கே வரமாட்டான் அப்படின்றலாம் இதெல்லாம் கிடையாது. அவன் எங்கே வேணாலும் வருவான். அதுக்கு தான் இந்த உதாரணம் நான் பாம்பை சொன்னேன். பாம்பாக இருக்கட்டும், தேலாக இருக்கட்டும், பூரானாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த விஷ ஜந்துகளை இது நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய விருப்பம் என்னவென்றால் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் அதையும் மீறி என்ன செய்கிறது, வந்து விட தான் செய்கிறது. வந்து என்ன செய்யுது, சந்து பொந்தில் போய் முறைஞ்சிக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம கண்ணு முன்னால் இருக்காது. அது எங்கே வந்தாலும் எங்கே இடுக்கு இருக்குது, எங்கே சந்து இருக்குன்னு பார்த்தா அதில் போய் நுழைஞ்சி மறைஞ்சிக்குமே தவிர, நான் முன்னால் நான் வந்திருக்கிறேன், வீட்டில் யார் அப்படின்ட்டு வந்து நிற்கிது அந்த பாம்பு. யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது போய் சுருண்டு போய் மறைஞ்சிக்கும். பாம்பாக இருந்தாலும் சரி, பூரானாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்கிறதுக்கு தேடுறதுக்குள்ளார போய் கண்ணை மறைஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இந்த பூரானெலாம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி தான் அதுக்கு கண்ணு தெரியுதா தெரிலைங்க, டக்குன்னு போய் அந்த சோத்தில் எங்கே விரிசல் இருக்குதோ அதில் போய் நுழைஞ்சிக்கும். அவ்வளோ ஈஸியாக அதை நம்ம அடிக்க முடியாது எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், இது எல்லாம் வரும், வராது என்று நான் சொல்லலை. இதை எப்படி மேற்கொள்கிறது? இங்கே நான் பார்க்குறோம், இங்கே பிசாசு எங்கே வந்ததா போடுற, கர்த்தருடைய சன்னதியில் சாத்தானும் வந்தான். அப்போ பிசாசும் வருவான்றீங்களா? முழுசையும் கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் முடிவுக்கு வாங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்?
ஏங்க பிசாசு அங்கே ஆண்டவர் நிற்கிறான்னு பார்த்த உடனே ஓடிட வேண்டியதானே? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. சரி வந்துட்டாங்க, அங்கே தான் கர்த்தர் இருக்கிறார்ல, பார்த்த உடனே பதங்கிட்டு பயந்துக்கிட்டு அவன் போயிருக்கணும். அவன் போகவே இல்லை. அதை பாருங்க, போகாமல் வந்து நிற்கிறான் பாருங்க, எவ்வளோ துணிச்சல் அவனுக்கு. நிற்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். என்னங்க இது, என்ன விருந்தாடியா வந்திருக்கிறான்? எந்த பஸ்ஸில் வந்திருக்க? ஃப்ளைட்டில் வந்திருக்கியா? அதில் வந்து நீ விசாரிக்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அது ஒரு ஊர் சுத்தியது. நம்ம சொல்றோம்ல, எங்கடா போயிட்டு வர, ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன்னு. அது ஒரு ஊர் சுத்தியது. அவனே சொல்றான் பாருங்க, பூமி எங்கும் சுத்தின ஊரெல்லாம் சுத்தி, ஊரை சுத்தி என்ன பண்ணுது? சுற்றி திரிந்து வருகிறேன். சுற்றி திரிந்து எந்த வீடு திறந்து இருக்கும்னு பார்த்து தான் இப்போ இங்கே வந்து நுழைஞ்சிருக்குது. இப்போ வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் எங்கே வந்தான், எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன சொல்கிறாரு, என்னப்பா எங்கே வந்த, என்ன வந்தான்னு கேட்டுட்டு, ஓஹோ நீ அங்கே பார்த்து உனக்கு யாரும் கிடைக்கலன்ட்டு இப்போ நீ இவரை நீ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கியா? யோபின் மேலே கவனம் வைத்தாயோ என்று யோபுவை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல இந்த ஊர்லயே யாருமே கிடையாது. அப்பா எப்பேற்பட்ட ஒரு சாட்சி இது! அப்போ ஆண்டவரே அவனை குறித்து உயர்த்தி பேசுறார், ரொம்ப வசதியா பேசுறார். இப்படிலாம் ஒரு சாட்சி பெற்ற வாழ்க்கையை நம்ம வாழறோமா? இன்றைக்கி நம்ம குறித்த ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம குறித்து என்னென்ன, நம்ம குறித்து நம்ம நல்லவன்னு நினச்சிட்ருக்குறோம். நம்ம செய்கிற சில நல்ல செயல்களை வைத்து நம்ம என்ன எடை போடுறோன்னா, என்னோ என் மனசுக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த பாவம் பண்ணல, நான் யாரையும் வஞ்சிக்கலை, யாரையும் துரோகம் பண்ணலை. இப்படி தான் இன்றைக்கி யதார்த்தமாக நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே நான் பார்க்குறோம், உங்களை விட ஒரு படி தூக்கலாக, ஒரு படி கூடுதலாக யோபுவை பற்றி ஆண்டவர் சாட்சி கூட. இந்த சாட்சி உங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமான்றதான் கேள்வி. நான் உங்கள்கிட்ட பதில் கேட்கல. அப்படி உங்களுக்குள்ள உங்களை அனலைஸ் பண்ணுங்க. உங்களை பற்றி ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சொல்லும்படி அவங்க வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இவனை மாதிரி இந்த ஊரில் யாருமே கிடையாது. அவன் எனக்கு ரொம்ப பயந்து நடக்குவன். அவனை போல் நல்லவன் யாருமே கிடையாது. அவன் ரொம்ப உத்தம, யாருடைய தப்பு தண்டாக்கு போனது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவன்கிட்ட நீ ஏன் வந்து நிற்கிற? இங்கே என்ன வேலை உனக்கு? இங்கே எதுக்கு வந்திருக்கிற? இவன் மேலே எதுக்கு நீ இப்போ கண்ணு வச்சிருக்கிற? அப்படின்ற அர்த்தத்தில் அங்கே கேட்குறாரு கர்த்தர். இதே கேள்வி தானே நீங்களும் கேட்குறீங்க. இப்போ மனசில் என்ன கேள்வி? நம்ம தான் ஆண்டருக்காக வாழுறோம், ஆண்டரை பின்பற்றிட்டு இருக்கிறோம், நம்ம பக்தியாக இருக்கும், போகிறோம் வரோம். நம்ம குடும்பத்தில் எப்படி சாத்தான் வரலாம், எனக்கு எப்படி பிசாசு வரலாம், ஏன் என் குடும்பத்தில் பேய் வருது, பிசாசு வருது, இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்கள. இதே தான் கேள்வி தான் அங்கேயே இருக்குது. நல்லவங்களாக இருந்துட்டாக்கா வராதுன்னு யார் சொன்னது? நீங்கள் நீதியை நேர்மையாக நியாயமாக இருந்துட்டாக்கா உங்களுக்கு பிரச்சனை வராது யார் சொன்னது? அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதுதான் இல்லை. அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்படி இருக்கும் பொழுது சாத்தான் என்ன சொல்கிறான்? அதற்கு சாத்தான், கவனிக்கிறியா? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். பாருங்க, அவன் சொல்ற மாதிரி சொல்றேன். சும்மா அது சோழியம் குடிமி சும்மா ஆடுதுன்ற மாதிரி ரொம்ப பெரிய ரொம்ப தூக்கி பேசுறீங்க யோபுவை பற்றி. அவன் கிடக்குறான், அவன் சும்மா உங்களுக்கு பயந்துட்டு கிடக்குறான். இங்கே பாருங்க, அவர் இன்னும் உத்தம நீதிமானு அப்படி இப்படி ரொம்ப எவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்களே. அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். உங்களுக்கு எதுக்கு உங்கள் காலை பிடிச்சிட்டு கிடக்கிறான் தெரியுமா? எதுக்கு உங்கள் காலையில் கிடக்கிறான்? எதுக்கு உங்கள்கிட்ட நல்லவமே நடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. ஆமா, அதாவது நீ அவங்க நல்ல பெரிய வசதி படைத்தவன, ஒரு பணக்காரனாக நிறைய சொத்து பத்து பணம் செல்வம் எல்லாம் கொடுத்துருக்குற. அதனால விடிஞ்செழுந்து எப்போ போனாலும் கத்தாவே 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 கத்தர் கத்தர் அலையிலையான்னு சொல்லிட்டு இருக்கிறான். சும்மாவா சொல்றாரு அவரு? நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால அவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி பேசுறான் பாருங்க சாத்தான்.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. கொடுத்ததோடு இல்லைங்க, இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னது? வேலி அடைக்கவில்லையா? யார் வீட்டுக்கு வேலி அடைச்சது? ஓ, கர்த்தர் வேலிலாம் அடைப்பாரா? கொஞ்சம் பாருங்களேன். அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? யோபு வீட்டுக்கு போய் வேலையை அடைச்சிட்டு வந்திருக்காருங்க. அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டை ஆண்டவர் வேலையை அடைச்சிருக்கிறாரா? நீங்கள் அடைச்சி வச்சுருக்க வேலையெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது அந்த வேலையில் இப்போ நம்ம கூட தான் இங்கே வேலையை போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வேலையை போட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை வேலி அடைத்தி வச்சிருக்கிறாரா? யோபின் வீட்டை ஆண்டவர் வேலி அடைத்தி வைத்திரு. கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறான் பாரு. சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு யாரும் உள்ளார ஒரு காக்கா உள்ள நுழையாதபடிக்கு நீ அவன் வீட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்கீங்க? வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க. அதனால தான் அவன் எப்போ பார்த்தாலும் உங்கள் காலடியிலேயே கிடக்கிறான். நீங்கள் மட்டும் ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அவர் நீங்கள் தொட்டு பாருங்களேன். அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்படி சொல்கிறான். நீங்கள் வேணா செஞ்சு பாருங்களேன், கையை வச்சு பாருங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால் அவன் கத்தருன்னு கத்திட்டு இருக்கிறான். நீங்கள் கையை நீட்டி அப்படி சும்மா அப்படி தொட்டு பாருங்களேன். சாமியாவது பூதமாவது கத்தராது ஒன்றாவது அப்படி சொல்லிட்டு போவோம் பாருங்களேன் அப்படின்னு சாசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அந்த பாருங்க, இது உண்மையான சம்பவம். இது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே உள்ள முக்கியமான காரியம், நீ வேலி அடைக்கவில்லையா? நீர் அப்படி செய்யும் பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ பார்க்கலாம் என்று சொல்கிறான். அப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நேசிக்கிற, பின்பற்றுகிற, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பிள்ளையாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக உங்கள் வாயில் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக அவரை குறை சொல்லும்படியாக அவரை தூஷிக்கும்படியான ஒரு வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வரவழைக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரியாதனால தான் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி குழப்பம். நீங்கள் பாட்டு கண்டமேனிக்கு என்னதோ பேசுகிறீங்கன்னா, எதனை உங்களை யார் பேச வைக்கிறதுனா பிசாசுன்றது உங்களுக்கு தெரியல. சாத்தான் உங்களை தூண்டி ஏவி விட்டு உங்கள் வாயிலிருந்து கண்டதையும் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைக்கிறாருன்னு சொன்னால் இது பிசாசு என்று சில பேருக்கு தெரியுதில்லை. அப்போ பிசாசு சாத்தான் எப்பொழுதுமே உங்களை அழிக்கணும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும் என்று சொன்னால் என்ன செய்வான் என்று சொன்னால், எப்படி செய்கிறான் பாருங்கள். நான் எப்போ பார்த்தாலும் நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னே தெரியல, இந்த அரசியல் தான் எனக்கு இந்த நேரத்தில் கூட ஞாபகத்து வருது. என்னது, நான் எந்த கட்சியும் பேரில் நான் சொல்ல வரலை, ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியோ அல்லது அவங்களை ஆட்சிக்கு வராமல் தடுப்பதோ அல்லது அவங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்காகவோ அவங்க திட்டமிடுற காரியங்களை குறித்து மீடியாக்களையும் செய்தித்தாள்களையும் பேப்பர்லையும் வருகிற செய்திகளின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அதை படிக்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் செய்தால் என்ன ஆகும்னா, எனக்கு இதை படிக்கும்பொழுது தான், இதை தியானிக்கும் போது அப்போ அதுதான் சொல்கிறது. எது, அதாவது எப்படி அந்த கட்சியை பிளவுபடுத்துவது, எப்படி அந்த கட்சியை பலவீனப்படுத்துவது. அப்போ ஒருத்தவங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்கு தந்திரமாக செய்கிற ஒவ்வொரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். இதை நான் நம்பலை, நான் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் அதுதான் உண்மை என்று தான் எனக்கு தெரிகிறது. இன்றைக்கு இங்கே நான் பார்க்குற விஷயத்தை சொல்கிறேன், யோபுடைய வாழ்க்கையிலையும் சரி. அப்போ ஒரு மனிதனை உயர்த்தாதபடிக்கு, உயர்வு அடையாதபடிக்கு அவனை பலவீனப்படுத்தணும்னா நேரடியாக போய் ஒருத்தரையும் யாரும் அட்டாக் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணினா அதில் தோல்வி தான் ஏற்படும். அப்போ மறைமுகமாகவே அவங்களுக்கே தெரியாமல், அது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்கள் கையை எடுத்து, உங்கள் கையில் இருக்க உங்கள் விரலை எடுத்து உங்கள் விரலாலேயோ உங்கள் கண்ணை குத்த வைக்கிறது. இது எப்படி இருக்குது? இப்படிலாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் நடக்குதுங்க வாழ்க்கையில்.
இது எவ்வளோ பெரிய சாமர்த்தியம் யோசிச்சு பாருங்க. இப்போ அவன் கையால் வந்து குத்தினாக்க நீங்கள் டக்குன்னு பிடிச்சிருவீங்க, தடுத்துருவீங்க, சண்டைக்கு வந்துடுவீங்க. அவன் எவ்வளவு தந்திரமாக என்னது உங்கள் கையை எடுத்து உங்கள் விரலை எடுத்து உன் கையாலேயே உங்கள் விரலாலேயே உங்கள் கண்ணை குத்திச்சுட்டு இப்போ என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாராவது கேட்டால் யோ நான் இங்கேயே குத்துனேன், நல்லா கேட்டுப்பாரு. தேவைப்பட்ட ஒரு வீடியோ ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சிடலாம். இங்கே பாரு, கையை பாரு, எந்த விரல்னு பாரு, யார் குத்துறாங்கன்னு பாரு. ஆமாம், ஓ உன் கையால் உன் விரலால் தான் உன் கண்ணை குத்திட்டு அவனோ ஏன் குறை சொல்லிகிட்டு இருக்கிறேன்? ஒருத்தவங்க எந்த பார்த்து கேட்டான்னு என்ன நினைப்பீங்க நீங்கள்? இப்படி தாங்க இன்றைக்கி குடும்பம் நடக்குது, வாழ்க்கை நடக்குது, உலகம் நடக்குது, அரசியல்னு அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இங்கேயும் பிசாசு அப்படி தான் பண்ணுறான். எப்படி கொண்டு வரான் பாருங்கள். என்னது இந்த யோபுனுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காத பிசாசுக்கு, அவன் நல்லவனாக வாழ்கிறவனுடைய வளர்ச்சியை பிடிக்காத பிசாசு அவனை என்ன செய்ய வைக்க பார்க்குறான். அவன் வாயிலிருந்து ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை குறித்து இழித்து பேசணும், பழித்து பேசணும், குறைவாக பேச வைக்கணும் வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அவனை போய் நீ திட்டுனா திட்டுருவானே? நீங்கள் தான் சொல்லுங்களேன். இப்போ அந்த மாதிரி யாராவது செய்வாங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ நேரடியாக ஒருத்தவங்க வந்து ஒரு காரியத்தை செய்ய வைக்க உங்களால் முடியுமா? ஒரு குடும்பத்தில் கவனிங்க, ஒரு குடும்பத்தை பிரிக்கணும், ஒரு குடும்பத்தில் சண்டை ஏற்படுத்தணும், ஒரு பிளவை ஏற்படுத்தணும்னா அங்கேருந்து வந்து இங்கே பாரு, நான் பேசுகிறத கவனிங்க. யோ என்னங்க நீங்கள் பாட்டுக்கு அண்ணன் தம்பி இவ்வளோ ஒத்துமையாக இருந்துகிட்ருக்கீங்க, ஐயோ இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, என்னாலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நாளிலேருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கணும், இப்படி சொன்னால் யாராவது நீங்கள் சண்டை போடுவீங்களா? இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுனா இவன் யாரா வந்து சொல்கிறான்ட்டு போயிட்டே இருப்பீங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒத்துமையாக இருக்கக்கூடாது, நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும்னாக்கா உங்களோட வேலைன்ட்டு போயிடுவீங்க. கேட்பீங்களா? இந்த மாதிரி நேரடியாக வந்து சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இப்போ உள்ளடி வேலைன்னு ஒன்று இருக்குங்க. இதுதாங்க சொல்கிறது. என்னது? குழி பறிக்கிறது. இவனை என்ன செஞ்சால் அவன் 2 பேரையும் பிரிக்கலாம். இவன் ஒத்துமையாக இருந்துக்கிட்டு ஊரே சாட்சி வச்சுட்ருக்கானே, என்ன பண்ணலாம்? இதே தாங்க பிசாசுடைய திட்டம். இன்றைக்கி மனுஷர்கள் மூலமாக தான் செயல்படுறான். இன்றைக்கி நிறைய மனுஷர்கள் எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்க செய்கிறாங்க, ஒரு குடும்பங்களையும் இப்படி தான் நடக்குதுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கவனிங்க, இவங்க 2 பேரும் கவனிங்க, 2 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க 2 பேரையும் தனித்தனியாக பார்த்து பேசுகிறது. இவங்க இல்லாத நேரத்தில், தம்பி இல்லாத நேரத்தில் அண்ணனை பார்த்து தம்பியை பற்றி ஒன்று அப்படி பேசுகிறேன், சும்மா பொய்யாவே அப்படி இப்படி பேசுகிறோன்னு அப்படியே ஒன்று டென்ஷன் ஆகிடும். திரும்ப அவன் அண்ணன்ட்ட போக வேண்டியது. ஓ நீ ரொம்ப பெருசாக தம்பின்னு நினச்சிட்டு இருக்கான், அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பற்றி எல்லாத்தையும் பேச வேண்டியது. இப்போ என்ன, அது பற்றி வச்சாச்சு, இது கொளுத்தியாச்சு, பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா, அவன் நல்லது செஞ்சால் கூட இவனுக்கு தப்பாகவே தோணும். ஏன்னா அவன் பேசுனது மைண்டில் ஏறி போச்சு, அந்த அளவுக்கு அவன் போதிச்சிருப்பான். அதனால் அவன் செய்கிறது ஒவ்வொன்றுமே இவன் சொன்னனே இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ என்று சொல்லி அந்த கண்ணோட்டத்திலேயே நீங்கள் பார்ப்பீங்க. 2 பேருக்குள்றீங்க என்ன நடக்கும்? நிறைய சமாதானக்கேடான சண்டை சச்சரவு ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும். கடைசி கட்டம் என்ன ஆகும்? பிளவும், கையை தட்டி சிரிச்சிட்டோம், நம்ம வேலை எவ்வளோ சபா சேரிச்சு. அப்புறம் நோக்கம் என்ன? பிளவு ஏற்படுத்தணும். அதை போய் நீங்கள் போய் பிளக்க முடியுமா? நீங்கள் 2 பேரும் பிளந்துருக்குன்னு சொல்லலாம். அவன் செஞ்சிருவானா? தந்திரமாக. இப்படி தான் பிசாசு ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செஞ்சிட்ருக்கிறான். இங்கேயும் நான் வந்து சொல்கிறேன், யோபுடைய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். பிசாசு என்ன செய்கிறான்? இப்போ யோபுக்கு ஒரு செக் வைக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறேன்? கர்த்தர்கிட்ட போனால் தானே காரணம். இதே யோபுகிட்ட போனால் கூட இந்த வேலை நடந்திருக்காது. யோபுகிட்ட போய் பிசாசு என்ன செய்யலை சொல்லலை, நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகிறான். எங்கே ஆப்ப வச்சா எப்படி வேலை நடக்குன்னு செய்கிறான் பாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீக்கிரம் படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போனான். கவனிங்க, இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் இப்படி ஏன் செஞ்சார்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கவனிங்க, இவன் சாத்தான் பேச்சை கேட்டுட்டு ஆண்டு இப்படிலாம் பண்ணலாமா? இப்படி கேள்வி வரதான் சார். இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டோட்ட போய் நீங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து சோகம் வசதி இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, அவன் கடவுளாவது என்னது சாமியாவது பூதமாவதுன்னு சொல்கிறான்னா இல்லையா பாருங்களேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறான். இதை ஆண்டவர் கர்த்தர் நம்பிட்டாரு நம்பினாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் இல்லை. அவன் பேச்சை கேட்டு செய்யலை, அவன் பேச்சை நம்பி செய்யலை. நல்லா புரிஞ்சுங்க, சாத்தானுக்கு பாடம் புகட்டணும் என்பது தான் கர்த்தருடைய நோக்கம். நீங்கள் டக்குன்னு இப்படி ஒரு கேள்வி வரும், ஏங்க இவ்வளோ நல்லவன் சாத்தான் பேச்சை கேட்டுட்டு இந்த யோபுவை போய் ஆண்டவர் இப்படிலாம் பாடுபடுத்தியிருக்கிறாரு, என்னங்க இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கண் இல்லையா என்று சிலர் கதற நேரிடும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய விசுவாசிகள் நினைக்கிறாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது, கஷ்டம் வந்துட்டாலும் இவங்களுக்கு ஏங்க இந்த கஷ்டம், இவங்களுக்கு போய் இந்த கஷ்டம் வந்துருச்சே என்று சொல்லி சிலர் புலம்புறாங்க. மற்றவர்களுக்காக பரிதாபப்படுற ஆட்கள்லாம் இங்கே இருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடவுளை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, இடப்படக்கூடாது. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்ற. தப்பு பண்ணுறதில்ல, உங்களை தப்பு பண்ண வைக்கிறான் பிசாசு. இதுதான் பிசாசுடைய தந்திரம். நீங்கள் உடனே அவன் பேச்சை கேட்டுட்டு இவர் ஏங்க அப்படி பண்ணுறாரு, இவனை பற்றி தெரியாதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இடத்துல ஏங்க யோபு நல்லவர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்னங்க ஏமாத்துறேன், நானும் யோபுக்கு நான்லாம் எந்த மூலங்க, என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சிடலாமான்னா, கர்த்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு புரிஞ்சுங்க, யோபு மீது கர்த்தருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? இவன் என்ன செய்ய மாட்டான், என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான், என்னை தூஷிக்க மாட்டான், என்னை குறை சொல்ல மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான், அவன் உண்மை விட்டு தவற மாட்டான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை யோபு மீது ஆண்டவருக்கு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் உண்மை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், பிசாசை சரி போய் பாரு, இதானே நீ வேணா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க போ அப்படின்னு நான் அனுப்பின உடனே அடுத்த நிமிஷமே அங்கே பாருங்கள் அவன் ஆளு கிளம்பிட்டான். பாருங்கள் என்ன போட்டிருக்குது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு உடனே புறப்பட்டான். சரி, இதான் சந்தர்ப்பம். உடனே புறப்பட்டு என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரான். அதுதான் அடுக்கடுக்காக வருதுங்க பிரச்சனைகள். வந்து என்ன செய்கிறான், யோபு அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவங்களுடைய சகோதரன் வீட்டிலே என்ன செய்கிறாங்க, விருந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு விசேஷம் கொண்டாட்டம், ஒரு நல்ல காரியம் நடக்குது. வரையும் மூத்த எல்லாரும் புசித்து திராட்சை ரசம் குடித்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்து சொல்றான், உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். சரிங்க, இதை சொல்லிகிட்டே போன நேரம் ஆயிடுங்க. கவனிங்க, முதல்ல ஒரு செய்தி வருங்க. இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாம் 10 பிள்ளைகளும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன செய்தி வருது, நல்ல செய்தியாக வருது. அங்கேருந்து வந்து கழுதைகள் எல்லாவற்றையும் ஓட்டிட்டு போயிட்டான். அதை கழுதையை கண்காணிக்கிறதுக்கு ஏற்றினா பாரு, அவனெல்லாம் வெட்டி போட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதை கேட்டு என்ன ஏதுன்னு மூச்சு விடுறதுக்குள்ளர இன்னொரு ஆள் ஓடி வரான். என்னது, இன்னொரு ஆள் ஓடி வந்து இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் 16 இருக்கு பாருங்க, இப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே, இன்னும் பேசி முடிக்கலைங்க, ஒரு செய்தி கேட்டு மூச்சு விடுறதுக்குள்ளர வேறொரு வந்து என்ன சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இங்க பாருங்க, அதாவது உசுரோட அவனை கொடுத்துட்டு கொண்டு போயிட்டான். இவன் வச்சிருந்த ஆடு எவ்வளவு, 7000 ஆடுங்க. 7000 ஆடும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அந்த ஆடு எல்லாம் செத்து போச்சு. ஆடு மட்டுமா வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஆடு மட்டுமான்னு கேட்டேன். ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், அத்தனை பேர் செத்துட்டான். அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு வந்து இந்த செய்தியை சொல்கிறான். இது 2வது செய்தி. முதல்ல ஒரு செய்தியை கேட்டு என்னான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த செய்தி. அப்புறம் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே வேறொருவன் வந்து பேசிட்டு இருக்கும் போதே தாங்க, பேசின்னு முடிக்கல, எங்க எதுன்னு அவன்ட்டு வாயை திறந்து கேட்க விடலைங்க. அடுத்த செய்தி வருது, வேறொருவர் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். ஒட்டகத்தெல்லாம் ஓட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, வச்சிருந்த அத்தனை ஒட்டகத்தையும் ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டான். அதை அந்த ஒட்டகத்தை கவனிச்சுட்டு இருந்த வேலையாட்களையும் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டான், எல்லாரையும் கத்தியால் வெட்டி போட்டான்.
நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். நான் ஒரு ஆள் தான் அதில் உசுறு தப்பினாலே இந்த செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். இதோட எத்தனைச்சு 3 சம்பவம். அடுத்தது இவன் இப்படி பேசி கொண்டிருக்கும்போது இங்கே பாருங்க, ஒருத்தனுமே பேசி முடிக்கவே விடலைங்க. இந்த மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் உங்கள் குடும்பத்துக்கு நான் வரேன். இப்போ இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் நடந்தால் என்ன செய்யுங்க, என்னங்க இப்போ தாங்க ஒரு பிரச்சனை நடந்தது, அதுக்குன்னு அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பிரச்சனை வந்தால் ஒரு மனுஷன் எப்படிங்க தாங்க முடியும்? நிறைய பேருடைய ஆதங்கம் அதுதான். உங்கள் கேள்வி என்னென்னா, ஏதோ ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு கஷ்டம் வந்தால் பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யுதுங்க, எல்லாருக்கும் வர்றது உண்டு தாங்க. இது என் குடும்பத்தில் ஒன்று வந்ததுன்னா காத்தா, என்னங்க இது நேற்றுக்கு ஒரு செய்தி, இன்றைக்கி ஒரு செய்தி, நாளைக்கு ஒரு செய்தி வந்தால் மனசு எங்கெங்க தாங்கும்? இது தானே நிறைய பேருடைய எண்ணங்களாக இருக்கிறது. இங்கே பார்க்குறோம் பாருங்க சீக்கிரம். இவனை இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது வேறொருத்தன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கழுத போச்சு, அது எந்த கழுதையாவது போச்சு போனா போகுது. கழுத போச்சு, ஒட்டகம் போச்சு இல்லைங்களா, ஏறு மாடு போச்சு, ஆடு போச்சு, ஏதோ போனால் போகுது, அப்படி கூட மனசு எடுத்துக்கும். இப்போ ஒரே நாளில் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 10 பிள்ளைங்க, 7 பையன் 3 பொண்ணு. அவனுக்கு எல்லோரும் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடந்து தானே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது அப்படியே இந்த வீடு இடிஞ்சு விழுந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல என்னாச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க. இந்த செய்தி அங்கே வருது. எப்படிங்க இருக்கும்? இது வரைக்கும் கேட்ட செய்தியாவது சரி, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளர 10 பிள்ளையும் போயிடுச்சுன்னா யாருக்குங்க மனசு தாங்கும்? உங்களே நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எது இழந்தாலும் எது போனாலும் அது உங்கள் மனசை வருத்தப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சுனாலே உங்கள் மூஞ்சி எந்த பக்கம் செத்து போகுதுங்க நிறைய பேருக்கு. ஒரு கோழி குஞ்சு மனசு கேட்க மாட்டேது. ஒரு குட்டி போட்ட ஆடு, ஒரு குட்டி ஆடு செத்துட்டாலே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். நான் இயல்பாக இருக்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமைகள் இருக்கும் பொழுது மனுஷர்களாக இருக்கிற நமக்கு இதையே நம்மளால் தாங்க முடியாமல் சரி தாங்கிக்கிட்டு மனசை திடப்படுத்திட்டு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா உங்கள் மனசு தாங்குமா? அங்கே தான் நான் வரேன். எல்லாவற்றையும் எப்படியாவது தாங்கி சகிச்சு பொறுத்து என்ன பண்ணுறது என்று சொல்லி மனசை கொஞ்சம் கடினமாக்கி கல்லாக்கிக்கிட்டு நம்ம இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் கூட நம்ம பிள்ளைக்கு ஒன்று ஆயிட்டுது என்று சொல்லும் பொழுது மனசு துடிக்குது, பதறுது, வருந்துது, வேதனைப்படுது, கண்ணீர் விடுது, கவலை வருது. எந்த ஒரு மனுஷனாலையும் தாங்கவே முடியலையே. இருக்கீங்களா அப்படி யாராவது இங்கே? சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ யோபுடைய நிலைமைக்கு நான் வரேன். கவனிங்க, உங்கள்கிட்ட உங்கள் குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருக்குதுங்க, ஒரு பிள்ளை இறந்து போச்சுன்னு வச்சுப்போம். உங்கள் குடும்பத்திலலாம் இப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. நான் உங்களை பற்றி சொல்லவும் இல்லை, உலகத்தை வச்சு ஒரு உதாரணத்துக்காக நான் பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்கட்டும், நல்லா இருப்பார்கள், நீண்ட ஆயுசோடு இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணம் எடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைன்னு. நான் உங்களை சொல்லலை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து நான் சொல்ல வரல. வெளியில் வச்சு பேசுவோம். ஏதோ ரட்சிக்கப்படாத ஒரு உலகத்தான் வச்சு பேசுவோம். ஒரு 4 பிள்ளை இருக்க இடத்துல ஒரு பிள்ளை இறந்து போச்சுன்னா விட்டும் போ அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருக்காங்களா? சொல்ல முடியுமா நீங்கள்? 4ல் 1 போச்சுன்னா செலவு மிச்சமாக போச்சு, 3 இருந்தால் போகுது, அப்படி இருக்காங்களா? கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. சில நேரங்களில் சில பிள்ளைகள் ஊனமுற்றிருக்கும், இல்லை பலவீனமாக இருக்கும், அது இறந்து போச்சுன்னா ஆமாம் பரவாயில்ல போ அப்படி யாராவது இருப்பாங்களா? எதுவாக இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் தான் பெருசாக நினைக்கிறது மட்டுமில்லை, அந்த அளவுக்கு மனசு யாருக்கும் வராது. அதாவது நான் சொல்கிறது, 4 இருந்து 4ல் 1 போனாலே நம்மளால் ஏற்றுக்க முடியலையே. இவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்து எத்தனை பிள்ளைங்க ஒரே நாளில் இறந்தாங்க? அதை சொல்லுங்கள். 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஏதாவது ஒரு வியாதிப்பட்டு அப்படி இப்படி செத்தா கூட மனசு ஆகிடும். சரி உடம்பு சரியில்லை, காப்பாற்ற முடியல,
மூளை வேலை செய்யலாம், கிட்னி வீணாக போயிடுச்சான் அப்படின்னா ஒரு மனசு நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நம்ம கொஞ்சம் தேர்த்திக்கிறோம். ஏங்க நல்லா இருந்துறாங்க, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே கை கால் நல்லா தான் இருக்குதுங்க. எல்லாமே திடீர் சாவுன்னா மனசு எவ்வளோ உடஞ்சி போயிடுவோம், ஒடிஞ்சு போவோம், துவண்டு போவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எப்போ நடந்தது? நான் வருஷத்தை கேட்கல. இப்போ உடனே நீங்கள் 1900 நான் அங்கே வரல, அந்த காரியத்துக்கு வரல. யோபுடைய வாழ்க்கையில், யோபுடைய குடும்பத்தில் ஒரே நாளில் நடக்குது. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஏதோ ஒன்று நடந்தால் கூட என்ன பண்ணுவோம்? நீங்கள் நிறைய பேருக்கு அப்படி தானே நடக்குது வாழ்க்கையில். என்னது 4 வருஷத்துக்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது குடும்பத்தில். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இழப்பு நஷ்டம்னு ஏதாவது வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் மூச்சு விடுறதுக்கு, அதை நிதானிக்கிறதுக்கு, அதை ஜீரணிக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கூட நேரம் அவகாசம் இல்லாத ஒரு நிலையில் அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்திருக்குதுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு வேளை இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்திருந்தால் நீங்கள் நம்ம எப்படி இருந்திருப்போன்றதை கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அப்படி நடக்காது, நடக்கக்கூடாது, நடக்கும் என்று நான் சொல்ல வரலை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இப்போ எந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஸ் ஆகியிருப்பான், எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருப்பான். என்னடா கடவுள்ன்றாங்க. கடவுள்லாம் எதுக்கு கடவுள்? இன்னுமே என் பிள்ளையே போனதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் பேசியிருக்காங்க, என் பிள்ளையே போனதுக்கப்புறமா கடவுளாவது கத்திரிக்காயாவது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. என் பிள்ளையே இல்லையா, இனிமேல் நான் கடவுள் எனக்கு வேண்டி கிடக்குது பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. மனசு இல்லை தானே? நான் சொல்கிறது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க சில பேர். இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் வரேன். இப்போ யோபு என்ன செய்தான்? இப்போ பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் ஓஹோ ஆஹோன்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கான், உங்களுக்கு கையை கட்டி நின்றுட்டுருக்கிறான். அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு விட்டுட்டேன்னு சொன்னான். இப்போ என்ன செய்ய போகிறான், என்ன செய்வான், என்ன செய்வான்னு பிசாசு கர்த்தர்ட்ட சொல்கிறான். கவனிக்கல நீங்கள்? 11வது வசனத்தில் இருக்கு பாருங்க, 11ல் இருக்கு பாருங்க. ஆனாலும் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அவங்க உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. பாப்பமா, இங்கே பாருங்க, நம்ம பேசுகிற மாதிரி பார்க்கலாமா? நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களேன், எல்லாத்தையும் நீங்கள் உருவிட்டு விட்டு பாருங்களேன், அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு. ரொம்ப பெரிய ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. யோபு தான் பெரிய யோக்கியர், ரொம்ப நீதிமானு, சன்மார்க்கணும், பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. பாரு, இப்போ உங்கள் வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் நான் ஏற்றுறேன்னா இல்லையா பாருங்களேன். இப்போ அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் ரொம்ப உச்சி கொழுந்து போய் அவனை தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடுறீங்க நீங்கள். இதெல்லாம் இங்கே இல்லைங்க, நான் உங்களுக்காக எடுத்து இதெல்லாம் பேசிட்டு வரேன். பிசாசு சொல்கிறான், ஒரே மட்டும் தான் தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ பாருங்களேன் அவன் கதை அப்படின்ற நினைத்தில் தான் போனோம். எல்லா கதையும் முடிச்சுட்டான். ஆண்டவரும் பொறுமையாக தான் இருக்கார், என்ன தான் செய்வான் பார்ப்போம் என்று சொல்லி. எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளும் போயாச்சு. இப்போ என்ன செய்யணும்? பிசாசுடைய எண்ணம் என்ன எதிர்பார்த்துட்ருக்கலாம். இப்போ வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும், என்ன பிசாசு சாத்தான் என்ன எதிர்பார்த்துட்ருக்குறான்னா, யோபுடைய வாயிலிருந்து கடவுளாவது ஒன்றாவது, இந்த கடவுளை நம்பி நான் மோசம் போயிட்டேன், வீணாகிட்டேன், இந்த கடவுளை என்னை காப்பாற்றலை, கடவுள்ன்றே ஒன்று கிடையவே கிடையாது, கடவுளுக்கு கண்ணே கிடையாது, கடவுளுக்கு இரக்கம் கிடையாது, ஈவு இரக்கம் இல்லாதவர்களாம் நிறைய பேர் சொல்கிறத நான் சொல்கிறேன். சிலர் நினைக்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க, சிலர் பேசிக்கிறாங்க. அப்படி வெளியில் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாரா இப்படி நடக்குமா? கேள்வி கேட்குறாங்க உங்கள்கிட்ட சாமின்னு ஒன்று இருந்தால், தெய்வம்னு ஒன்று இருந்தால் இப்படிலாம் நடக்கலாமா உங்கள் குடும்பத்தில்? அப்படி கேட்குறாங்க இல்லையா? இப்போ அதே கேள்வி தான் நான் யோபுகிட்ட கேட்குறேன். அப்படியே ஒன்று இருந்தால் நடக்குமா? படிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கவனிங்க, இன்னைக்கு யோபு இடத்துல வேற ஒரு ஆளாக இருந்திருந்தாங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்குது? தன் சால்வியை கிழிச்சானா, தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டானா, தரையில் விழுந்தானா,
அப்படின்னு எழுதியிருக்குது. இதெல்லாம் விட இன்னும் சில ஒரு படித்தான். இது வந்து யோபுடைய காரியங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா சில இடத்துல, இங்கே இல்லை, நம்ம சபையில் இல்லை, செய்ததை சொல்கிறேனே, கேள்விப்பட்டதை நான் எப்படி செய்து காட்டுறது? இந்த பைபிளை தூக்கி ஓரங்கட்டி அதை தூக்கி பரனில் தூக்கி போடுறேன். இதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் எதுக்குது? இதை படித்து தான் எல்லாம் இன்றைக்கி குடும்பத்திலலாம் பாழாக போய் கிடக்குது. முடிவை பைபிள் படித்த வரைக்கும் போதும். ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபத்தெல்லாம் நிறுத்து. சோத்திரம் ஒன்று தான் குறைச்சலாக போச்சு. ஆத்திரம் வருது. யாராவது சோத்திரம் சொன்னால் ஆத்திரம் வருது. சோத்திரம் சொன்னதெல்லாம் போதும். எல்லாம் நடந்ததெல்லாம் வண்டு கொட்டுது, தெரில கொட்டின வரைக்கும் போதும். உன் சோத்திரத்தில் நீ வச்சுக்க. சோத்திர பலி 1000 சோத்திர பலி, இதுக்கு ஒரு பைபிள் வேறு, எல்லாம் தூக்கி ஓரங்கட்டு. ஞாயிற்றுக்கிழமைன்னா 9 மணிக்கு 9 வரைக்கும் ஓட வேண்டியது பையை தூக்கிட்டு. போன வரைக்கும் வந்து கீழ்ச்சி வரைக்கும் போதும். போய் வேலையை பாரு போ. நான் உலகத்தில் நடக்கிறத பேசிட்டு வரேன். நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அநேக மனுஷருடைய மனநிலைமைகள் இப்படி மாறுதுன்னு நான் சொல்ல வரேன். என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சார், அவர் இருந்தார், இதெல்லாம் நம்ம இதுமாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிற விசுவாசி போய் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சாத்தான் தாங்க பண்ணிட்டான் அப்படி நம்ம போய் சொல்கிறோன்னு வச்சுக்கேன். சரி, சாத்தான் சொல்லிட்டான், இது ஒரு வேடிக்கை பார்த்துருக்காரு அவர். இங்கே பாருங்க, சாத்தான் தான் செய்கிறான்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இவர் எங்கே போனார்? இவர் யார் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? இவர் என்னங்க பண்ணுறாரு? இவர் யாரை கேட்குறது கேள்வி? இது நம்மளை பார்த்து இப்படி தான் கேட்குறாங்க, உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க, என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் எங்கே போனார்? எவருங்க இவர்? ஏசுநாதர் எங்கே போனார்? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரா? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்போ நான் கஷ்டப்படணும், கவலை போடணும், இதெல்லாம் ஒரு தெய்வமாக? இது எப்படி பேச வைக்கிறான் பாருங்க பிசாசு. நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நியாயமாக தோன்றலாம், நான் சொல்கிறது கரெக்டு தானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுன்றலாம் சில பேர் சவால் விட்டுட்டு கிடக்குறாங்க. கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து அப்படி நினைக்க மாட்டான். யோபு ஒரு ஆவிக்குரியன் என்பதற்கு அடையாளமாக அவன் என்ன சொல்கிறான்றது தான் இப்போ பார்த்தோம். இப்படிலாம் நடக்கும் பொழுது யோபு என்ன செய்தான்னு போட்டிருக்குது, என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாக வந்தேன், என்னைக்காக இருந்தாலும் நான் செத்தத்துக்கு அப்புறம் நிர்வாணியாக தான் போக போகிறேன். இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் எனக்கு இந்த சொத்து பத்து, ஆடு மாடு ஏறு கழுதை ஒட்டகம் இதெல்லாம் அவரு கொடுத்தது இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துகிட்டு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு அங்கே தான் முக்கியமான வார்த்தை வருது. இப்போ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. இவ்வளோ நடந்தும் கடவுளை குறை சொல்லவே இல்லை. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு சின்ன காரியம் நடத்துதுன்னா எத்தனை பேர் கடவுளை குறை சொல்கிறாங்க, தெய்வத்தை நிந்திக்கிறாங்க. என்ன ஆண்டவர் போங்க, மனசு கஷ்டமாக இருக்குங்க, சலிச்சிக்கிறாங்க, அழுத்துக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. இவை எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்ய மட்டுமில்லை, அவன் தூஷிக்கவே இல்லை. அப்போ இவன் எதற்காக சாத்தான் இந்த காரியத்தை செய்தான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவனோட நோக்கம் என்ன? பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? ஆண்டவரை இவன் வாயாலேயே தூஷிக்க வைக்கணும். இது தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் அதே தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன் உங்களை பிள்ளை இம்சப்படுற, உங்கள் வாயிலிருந்து உங்கள் வாயால் ஒரு வார்த்தையை வரவழைக்கணுமா? இதில் என்னங்க வருது அவனுக்கு அப்படி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கலாம், இதில் என்னங்க வருது அவனுக்கு, ஏன் அவன் இந்த மாதிரிலாம் நிற்கிறான் அப்படின்னா, அவனுடைய எரிச்சல், அவனுடைய கோபம், அவனுடைய ஆத்திரம் யார் மேலே? யார் மேலே? உங்கள் மேலே. உங்கள் மேலேயா? நீங்கள் என்னங்க பண்ணீங்க? உங்கள் மேலே கிடையாது. அவனுடைய எரிச்சல் எல்லாம் யார் மேலேன்னா ஆண்டவர் மேலே. அவனோட நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை எப்படி ஆயிலும் அவருடைய இமேஜை குறைக்கணும். அவருடைய இமேஜ், அதாவது அவருடைய மதிப்பு மரியாதையை குறைக்கணும். அவனால் செய்ய முடியுமா? முடியாது. அதற்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா,
யாரெல்லாம் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவங்க வாயாலேயே ஆண்டவரை என்னன்னு சொல்ல வைக்கிறான். வேண்டவரே வேண்டவரே வேண்டவரேன்னு வேண்டாத சொல்ல வச்சு, குறை சொல்ல வச்சு, பார்த்தியா உங்கள் ஆள் நான் எப்படி சொல்ல வச்சுட்டேன். இப்போ திரும்பவும் அரசியலுக்கு வர மாதிரி இருக்கு. வேண்டாம். ஒரு காலத்தில் என்ன பண்ணுறது, எங்களை தானே தலைவர், எங்களை இதய தெய்வம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதே வாயால் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அதே வந்து பேசின அந்த வாயால் தான் இன்றைக்கி கோஷம் போட்டதில் கொடி பிடிச்சதுலாம் இன்றைக்கி வேறு ஒன்று கொடி பிடிச்சி நிற்கிதுங்க. இது என்னங்க கேட்டால் இதெல்லாம் அரசியல்ன்றீங்க. நான் அரசியலுக்கு வரல, நான் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அரசியலை போல தான் இன்றைக்கு ஆன்மீகமும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன், தவிர அதையும் இதையும் நான் ஒப்பிட வரல. அப்போ பிசாசு இப்படி செய்கிறான்னு நான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு எது பல கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறானோ, என்ன செய்யலாம், இவனை எப்படி கொண்டுட்டு வந்து அவன் வாயாலே என்ன பண்ண வேண்டியதே, இவர் தான் எனக்கு தலைவர்னு சொல்லிட்டு இப்போ நிற்க வைக்கிறது. எப்படியெல்லாம் காயை நவுத்துறான்னு பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். சாத்தானும் அதே போல் ஆண்டவருக்கு விரோதமாக எதிராக யாரெல்லாம் அவரை நம்பி விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்க விசுவாசத்தை குலைச்சி, அவங்க மனசில் இருக்கிறதான நம்பிக்கையை குலைச்சி போட்டு அவங்க வாயாலே என்ன சொல்ல வைக்கணும், அதுதான் முக்கியம். அவரோட நோக்கம் என்னன்னா உங்களை குலைக்கணுன்றது இல்லை, உங்கள் வாயால் அவர் என்னன்னு பேசணும், ஆண்டவரை இழித்து பேசணும், குறைத்து பேசணும், பழித்து பேசணும், தூஷித்து நீங்கள் சொல்லணும், உங்களை சொல்ல வைக்கணும். இதுதான் அவரோட நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் சொல்கிறது அவனுக்கு ஆத்திரம் வருதுங்க. நம்ம ஸ்தோத்திரம் பாருங்க, அவனுக்கு ஆத்திரமாக வருது. ஸ்தோத்திரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டிட்டு உங்கள் வாயால் ஆண்டவரையே தூஷிக்க வைக்க சொல்கிறான். இதை வந்து உங்கள்கிட்ட நேராக சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? யாருமே செய்ய மாட்டீங்க. செய்கிறதுக்கு மனசு துணியாது. சே யார் அவன் ஆண்டவரை போய் இப்படிலாம் சொல்ல போய் வேலைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான், யோபுடைய வாழ்க்கையில் வந்தது போல் உங்களுக்கு உண்டானது, உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, எதில் உங்களுக்கு பாசம் இருக்குது, எதில் ஆசை வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நைஸாக கையை வைப்பான். உங்கள் மேலே கையை வச்சா தானே செக் எட்றா அப்படின்னு கையை உதறிடுவீங்க. இப்போ உங்கள் மேலே கையை போட்டால் டப்புன்னு என்ன பண்ணி தள்ளி விடுவீங்க. அது செஞ்சால் தானே நீங்கள் தெரிய போகுது. உங்களுக்கு தெரியாமையே என்ன செய்வோம், இதான் உள்ளடி வேலைன்னு சொல்கிறது. என்னது, இந்த குழி பறிக்கிற வேலைன்றது. அது நைஸாக வந்து என்ன பண்ணுவான், எதுலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப மனசு ஒன்று செய்கிறீங்களோ அதில் தான் முதல்ல கையை வைப்பான். எதில் உங்களுக்கு அதிக பாசம் இருக்குது, எதன் மேலே உங்களுக்கு அதிக ஆசை இருக்குது, ஈடுபாடு இருக்கிறது, எதை வைத்து எதை கொண்டு எதை நிமித்தமாக ஆண்டவரே நீ ஆடிட்டு நிற்கிறப்ப, உனக்கு இந்த மாதிரிலாம் வீடு காரு பங்களா சொத்து சுகம் எல்லாம் கொடுத்ததுனால தான் ஓஹோன்ற எல்லாத்தையும் நம்ம பிடிக்கிறேன் இப்போ பார்ப்போம் ஒன்று என்கிற ஒரு கணக்கில் தான் பிசாசு என்ன செய்கிறான், எரிகிறத இழுத்தா கொதிக்கிறத நிற்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அந்த மாதிரி உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டா உன் பார்ப்போம், உன் விசுவாசத்தை, உன் பக்தியை நான் பார்க்குறேனே, உன் பரிசுத்தத்தை நான் பார்க்குறேனே, என்னமோ ஆண்டவர் ரொம்ப உயர்த்தி ஒசத்தியாக பேசிக்கிட்டு இருக்கிற பார்க்கலாமா என்று சொல்லி பிசாசு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மீது, உங்களுடைய சொத்துக்கள் மீது, உங்களுடைய பொருட்கள் மீது, உங்களுடைய அந்தஸ்து மீது, உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர் நற்பெயர், உங்களுடைய இமேஜையோ கெடுக்கும்படியாக, உங்களுடைய கௌரவத்தையோ உங்களுடைய மதிப்பு மரியாதையோ குலைக்கும்படியாக ஒரு அவமானத்தையும் அதையும் இதையும் ஏற்படுத்தி உங்கள் மன உளைச்சலாக்கி உங்கள் மனசை உடையும்படி செய்து அப்போ தாங்க அவன் வேலையை ஆரம்பிப்பான். நீங்கள் நல்ல நிலையில் நல்லா இருக்கும்போது நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்கள் மனசு உடைஞ்சி போய் கலங்கி போய் குழம்பி போய் குழப்பத்தில் கலக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. தலையை பிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில் உட்காந்துருக்கும் பொழுது தான் அழகாக வந்து பேசுவான். அன்பு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்கும். அது பிசாசுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம தான் இங்கே நொந்து போய் உட்காந்துருக்குறோமே. என்னடா கண்ணு பண்ணுற, என்ன செஞ்சிட்ருக்குற, ஆண்டுன்னு ஓடனிய சோத்திரம்னு 1000 சோத்திரமாக இருக்கா போதுன்னு 2000 சோத்திர பள்ளியில் புக்கு வாங்கி வச்சுட்டு படித்தேன். ஐயோ சோத்திரம் பாவமாக இருக்கு ஒன்று நினச்சா. இப்படி பேசினா எப்படி இருக்கும், நாமளே நொந்து போய் உட்காந்துருக்குறோம். பிசாசு வந்து அப்படியே அழகாக பேசி இதுக்கப்புறமா நீ இந்த தெய்வத்தை நம்பிட்டு உட்காந்துக்கிற சொல்லு, தெய்வம்னு ஒன்று இருந்ததுனாக்கா உன்னை இந்த நிலைமைக்கு ஒன்று விட்டுருப்பாரா? உன் குடும்பம் இப்படி ஆகிருக்குமா? நடுத்தரில் வந்து நிற்கிற பற்றியா? ஏசுனார் ஒன்று விட்டுட்டார் பற்றியா? கைவிட மாட்டார்னு பாட்டெலாம் பாடுங்க. யார்? பெர்க்மன்ஸ் பாடு, கைவிட மாட்டார். சும்மாங்க அதெல்லாம். கை விட்டுட்டாரா? இப்படி சொன்னால் என்ன ஆகும்?
இந்த மாதிரி பிசாசு வரும்போது நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அடுத்து சொல்லிடுறேன், அவங்களுடைய கேள்வி என்னென்னா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது ஆண்டவர் தானே, நீங்கள் பிசாசு செஞ்சதாக சொல்கிறீங்க, பிசாசு இவ்வளவு செய்ய விட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? இதை ஏன் அந்த பிசாசை அவர் தடுத்துருக்கக்கூடாது? அந்த பிசாசு என்னட்டு வரும்போதே தடுத்து, நீ அவருக்கு தான் எல்லாம் சக்தி வல்லமையெல்லாம் இருக்கும் பொழுது என்னை பற்றி அவருக்கு தெரியும் தானே, என் வீக்னஸ் தெரியும் தானே, என் நிலைமை பற்றி எல்லாமே தெரியும் தானே, இப்படிலாம் இருந்து என்னை வர விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. கேட்டால் சாத்தா மேலே பழிய சொல்கிறீங்க. அப்புறம் என்னமோ ஏசுனார், அவர் எதுக்கு தான் இருக்கார் அவர்? இன்றைக்கி நிறைய பேர் நொடிக்கிறாங்க, ஏசுனா ஒன்றும் தெரியாதவரா, நீ என்ன செய்கிற பார்க்குறன்ட்டு உட்காந்துருக்காரு. 1 லட்சம் தெரிஞ்சதுக்கப்புறமா, தம்பி அப்படியாப்பா சரி, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீங்க? வசனம், என்னை விட்டுட்டு மாயை பின்பற்றி போகிறதுக்கு என்னப்பா என்கிட்ட அநியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிலாம் ஏன் நடக்குது, இதில் ஏன் நடக்குது, அதில் ஏன் நடக்குதுன்னு சொல்கிறத கேளுங்க. ஏன் நடக்குது? பிசாசு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறான். நீங்கள் ஏன் அவர் உத்தரவு கொடுத்தாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறத கவனிங்க. ஆண்டவர் உங்களை நம்பி, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, புரியுங்களா, உங்களை நம்புகிறாரு, உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீன்ற நம்பிக்கையில் தான் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணுமா இல்லையா என்றதை யோசித்து பாருங்கள். ஓ, காரியம் எப்படி இருக்கா, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிசாசு உங்கள் கிட்டக்க நெருங்கவே முடியாது, அவன் தோற்றுருவான். நீங்கள் இங்கே மட்டும் என்ன நினைக்கிறீங்க, யோபுகிட்ட வந்து என்னென்னமோ போட்டு பார்த்தா யோபு என்ன செய்யலை, அங்கே என்ன எழுதிருக்குது, பாவம் செய்யலை, வாயால் எதுவுமே சொல்லவே இல்லை, அதோடு விட்டான்னு நினைக்கிறீங்க. 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், திரும்பி வந்து நிற்கிறான். திரும்பி 2ஆம் அதிகாரத்தில் இருக்க பாருங்கள். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும். ஒரு தடவை நடந்துச்சு, ஒரு தடவை பார்த்தோம், அதோட விட்டுட்டு போகணும், நீங்கள் அப்படி தானே பேசுவீங்க. பிசாசு விடவே இல்லை பாருங்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்னப்பா சொன்னி என்னாச்சுப்ப பத்தியா, என்னைக்கு இருந்தாலும் எங்கள் ஆள் தான். யார்? அவர் மார்த்தட்டி ஆண்டவர் சொல்லியிருப்பார். சாத்தானுக்கு எரிச்ச கோபம். அவன் என்ன சொல்கிறான், ஆஸ்தியாக அந்தஸ்து பண்ணுற பொருள் பணம் போயிடுச்சு, அதனால் பரவாயில்லன்றிருக்கிறான். இப்போ அவன் உடம்புல கையை வைக்கிறான் பார். பிசாசு என்ன சொல்கிறான் பாருங்க, அதனால் என்னது, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். திருப்பி அங்கே வரேன் பாருங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. அங்கே ஆரம்பத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். அப்போ உங்களோட நோக்கம் என்ன? ஏங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போட்டோம், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தொலைகிட்டுங்க. பிசாசை சொல்கிறேன், அவன் எதில் அவன் குறியாக இருக்கிறான்னா, எப்படி ஆயிரம் இவன் வாயிலேருந்து என்ன வர வச்சிடணும், ஆண்டவரை தூஷிக்க வச்சிடணும். அவனோட நோக்கத்தை பாருங்க. திரும்பியும் சொல்கிறான், பாப்போமா, நீங்கள் வேணால் என்ன செய்யலாம், அவன் உடம்புல இருக்க தோல், நரம்பு, எலும்பு, அதில் கையை வச்சு பாருங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம், கை வலி, கால் வலி, என்னது இடுப்பு வலி, கால் குடைச்சா, முட்டி குடைச்சா, அந்த வலி இந்த வலின்னு, இடுப்பு வலின்னு ஏதாவது வலியை கொடுத்து அவனை குடைச்சலை கொடுத்துக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்களா, ஒரே குடைச்சலாக குடையுதுங்க. உங்களை குடைச்சல் கொடுக்குறதே அவன் தான். கவனிங்க, இப்படி ஒரு குடைச்சலை கொடுத்துட்டா என்ன ஆகிடும், வலி தாங்க முடியாமல் என்ன செஞ்சிருவான், அவன் தேவனை தூஷிச்சிருவான். அப்படி தான் அவன் சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார், அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா சோதிச்சுப்பார், ஆனால் அவன் உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது, உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, நீ எதை வேணாலும் பண்ணிக்க. போகிறான், போய் தொட்ட உடனே யோபுக்கு என்ன வந்துச்சு, அங்கே என்ன வந்துச்சு, உள்ளங்கால் தொடங்கி உள்ளங்காலில் இருந்து உச்சந்தாளில் வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஐயோ, உடம்பு பூராங்க. சும்மா உங்களுக்கு கை கால அரிப்பு வந்தாலே உட்காந்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த சொறி சேருங்க வந்தவங்கலாம் பார்த்துருப்பீங்களா, எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிட்டே உட்காந்துருப்பாங்க. அது கையில் காலில் தான் வரும். சில பேருக்கு உடம்பு பூரா பரவிடுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கால்லேருந்து தலை வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, உடனே ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. பாப்பமா, ஆமாங்க, மெடிக்கலில் போயிட்டு என்ன பண்ணார், மெடிக்கலில் போயிட்டு என்ன மருந்து வாங்கினாரு பாருங்க, இங்கே போட்டிருக்கு பாருங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஆஹா, அவன் மெடிக்கலுக்கு போகலை. ஆனால் அந்த காலத்தில் மெடிக்கல் இல்லையாட்டு, நம்ம உடனே போய் வண்டி எதையாவது ஒன்று வாங்கி எதை பூசி தடவிட்டு உட்காந்து. இவன் என்ன செய்தான்றதை பாருங்கள், நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஓடு
உடஞ்சி போன ஓட்டை எடுத்து உடம்பெல்லாம் சுரண்டுறான்னா இப்போ எந்த அளவுக்கு அவன் மேலெல்லாம் தினவு எடுத்துருக்கும். ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்காந்துருக்கிறான். எங்கே உட்காந்துருந்தவன் எங்கே வந்து உட்கார வச்சுட்டான் பிசாசு. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், சீமானாக வாழ்ந்தான், செல்வ செழிப்போடு வாழ்ந்தான், பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தான், அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன். அவன் இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கிறான் சொல்லுங்க பாப்பா. நம்ம 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 பாணியில் சொல்லணும்னா நடுத்தருக்கு வந்துட்டாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஒரு குடும்பம் கெட்டு குடிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அதை எங்கே கேட்குறீங்க, அது சந்தி சிரிக்குதுங்க, அந்த குடும்பம் என்னங்காச்சு, அது நடுத்தரில் நிற்குதுங்க. என்னங்க வீட்டில் தான் இருப்பான், அந்த பேசுகிற வார்த்தை என்னது, என்ன தேரில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு ஏழ்மையிலும் வறுமையாகி ஓட்டாண்டி ஆகி ஒன்றும் இல்லாமல் ஆகி நடுத்தரில் நிற்கிதுங்கன்னு சொல்கிறாங்களே. இவன் நிலைமையை பாருங்கள், இவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கே வந்து உட்காந்துருக்கிறான், சாம்பலில் வந்து உட்காந்துருக்கிறான். சாம்பலை எடுத்து போட்டு 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 என்ன செஞ்சிட்ருக்கிறான். ஐயோ சரிங்க சரி, இந்த ஒரு வேதனை ஒரு பக்கம் இருக்க. சீக்கிரம் வாங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் மனைவி, அப்போ வராங்க, இங்கே இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாலே தெரியலிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இவங்க எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்குதா பார்த்தீங்களா? ஏங்க ஒரு குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்றுன்னா, ஒரு புருஷனுக்கு ஒன்றுன்னா எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருக்கிறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவாக இருக்க வேண்டியது ஒரு மனைவி. நான் பொதுவான கருத்துக்கு வரேங்க. அதே பேர் ஒரு மனைவிக்குனாக்க ஒரு புருஷன் நிற்பாங்கன்றது தான் ஒரு யதார்த்தமான இந்த உலகத்திலுடைய உறவை பற்றி நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் அந்தஸ்து போச்சு, ஆஸ்தி போச்சு, 10 பிள்ளைகளும் போச்சு, எல்லாம் போன நிலையில் இருக்கிறவன் ஒருத்தவன் தான் புருஷங்காரன் இருக்கிறான். அவனு இப்போ எப்படி இல்லை, நல்லா இல்லை, உடம்பெல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் சொரியும் சிறங்கம் பிடிச்சி. இந்த பார்த்தா மனைவிக்காரி என்ன பேசுகிறா பாருங்க. கட்டின மனைவி என்ன சொல்கிறேன், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. இவ்வளோ நடந்து போச்சு, இப்பயும் உட்காந்துட்டு இன்னும் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். அங்கே இல்லை, நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அவன் உட்காந்துக்கிட்டு நான் இப்படி பேசுகிறேன், அவன் உட்காந்து ஸ்தோத்திர பலி படிச்சுட்டு இருப்பான். என்னங்க சும்மா நான் கற்பனையாக தான் பேசுகிறேன், உடனே ஏதுங்க ஸ்தோத்திர பலின்னு கேள்வி கேட்டுறாதீங்க. அந்த காலத்தில் ஸ்தோத்திர பலி புக்கெல்லாம் இருந்தேன். எங்க ஸ்தோத்திரம் சொன்னான்னு இங்கே எழுதியிருக்குது, நீங்கள் தான் புத்தகத்தை பார்த்து ஸ்தோத்திர பலி சொல்கிறீங்க. அவன் நான் சொல்கிறேன், யோபு புத்தகமே இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதுதான் உண்மை. யோபு அந்த சாம்பலில் உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே உட்காந்துருக்கும் போது இவருக்கு ஆத்திரம் வருதுங்க. யாருக்கு? மனைவிக்கு. அவன் வந்து நினைக்கிறான், என்ன இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இங்கே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துரு, ஜபம் பண்ணிட்டுலாம் ஒரு கேடா உனக்கு, எல்லாம் போய் தான் உட்காந்துருக்கே தெரில, உன்னை இந்த நிலைமைக்கு நீ நம்பின ஆண்டவர் தெய்வம் தான் உன்னை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்குது, என்ன செய்யணுமா? அப்போ என்னங்க செய்ய சொல்கிறாவ? தேவனை தூஷித்து ஏன் உசுரோட இந்த நான் கேட்குறேன். இருங்க நீங்கள் தான் சொல்லுங்கள், அந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். ஒரு மனைவி இப்படி சொல்லாமா? தேவனை என்ன செய்யணும், நின்ன தூஷிச்சிடணும், தூஷிச்சுட்டு என்ன செஞ்சிடணும், அது சில பேருக்கு புரியாது இந்த வார்த்தை. செத்து போன்றான், தொலைஞ்சு போய் ஏன் என் உசுரை வச்சிட்டு இருக்க, ஏன் உயிரை வாங்குற, சாவு கரைக்கு. மனைவி புருஷனை பார்த்து சொல்கிற வார்த்தையா இது? இப்போ அவன் மனசு எவ்வளோ உடஞ்சி நொந்து போய் உட்காந்துருப்பான். சொல்கிறவன் என்ன சொல்கிறான், இதுக்கப்புறமா இன்னும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். சரி, சாவுன்னு சொன்னாலாவது சில குடும்பத்தில் பார்க்குறாங்கல்ல, உனக்கு ஒன்றும் குடும்பம் நடத்துறது யோக்கியது இல்லை, பிள்ளைகளுக்கு அது செய்யலை, இதெல்லாம் நீ எல்லாம் எதுக்கு மனுஷனாக இருக்கிற, போய் செத்து தோலை, இப்படிலாம் ஊர் உலகத்தில் பேசிக்கிறத சொல்கிறேன். கவனிங்க, இதில் தெய்வத்தை எங்கே தூஷிக்கணுன்றது தான் இப்போ நான் உங்களை சுட்டி காட்டுறேன். போய் சாவுன்னு சொல்லிட்டு போய் வேண்டியதானே. செத்தா கூட சாவறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், அந்த வார்த்தையை பாருங்கள். நீ ஒரு வார்த்தையாவது என்ன சொல்லிட்டு சாகணும், எனக்கு கடவுளும் இல்லை, ஏமா எனக்கு தெய்வமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சாவு போ. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், பிசாசு யாரை ஏவிட்டான் புரியுது அவங்களுக்கு? இது வரைக்கும் யாரே சொல்லி பார்த்தான், ஒன்றும் எடுப்படலை. யோபு அசைக்கவே முடியலைங்க அவனுக்கு விசுவாசத்தை. பார்த்தான். இன்றைய காலகட்டத்தில் நிறைய உலகத்தில் நான் நடக்கிறத சொல்கிறேன். நிறைய புருஷன்மார்கள் நான் மனைவி பேசுக கேட்கக்கூடாது என்றோ கேட்பது தவறு என்று நான் சொல்ல வரல. நான் அதையும் முதல்ல சொல்லிடணும், அதை அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் அதிகப்படியான காரியங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிற சில புருஷன்மார்கள் இருக்கிறாங்க.
எதை கேட்டாலும் என்னங்க இது என்ன இல்லைங்க, வீட்டில் ஒத்துக்கலைங்க, வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. நான் சொல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லலை, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, நல்ல ஆலோசனைகளுக்கு கேட்டு ஒற்றுமையாக செயல்படுறது தப்பே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் கடவுளுக்கு எதிரான ஒரு காரியங்களை, ஆலோசனைகளை சொல்லும்படியாக ஒரு ஆலோசனை ஒரு மனைவி சொல்கிறாங்கன்னா அதை எந்த ஒரு புருஷனும் கேட்பது சரியில்லைன்றது தான் நான் வசனத்தின்படி நான் கொண்டு வருகிறேன். நான் வசனத்தின் ஆதாரத்தோட நான் சொன்னாதான் நான் சொன்ன ஆகிடும், நான் சொல்லலை. படிங்க சீக்கிரம், என்னாச்சுன்னு பார்ப்போம். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். என்னையா இது? அடிப்போடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையும் பெற வேண்டாமா? இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கரெக்டா இருக்கான் பாருங்க, பிடிச்சார் பாயிண்ட். எப்படி ஆயிலும் வாயிலேருந்து ஏதாச்சும் வார்த்தையை வரவழைக்கணும்னு பிசாசு திட்டம் போட்டான். மனைவியும் ஏவி பார்த்தான், மனைவி வாயை அடைச்சான் பாருங்க. அப்படி போடி பைத்தியக்காரி, என்ன பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, என்னடி பேசுகிற நீன்னு? தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமை. அப்போ இந்த வார்த்தையை சொல்லி வாயை அடைக்கிறாயா? நான் இங்கே உட்காந்துருக்கங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும்போது, உங்களை வாயடைத்து போகும்படியான கேள்விகளை கேட்கும்போது, நீங்கள் யோபுவை போல அவங்க வாயை அடைக்கும்படியான பதிலை சொல்கிறீங்களா? அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஆடிட்டு நின்றுட்டீங்களா? அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சிங்க. இப்போ இப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது என்று தான் நான் உங்களுக்கு விவரிச்சுக்கிட்டே வரேன். அப்போ சாத்தான் யார் மேலே கண் வைப்பான்? யார் அதிக பக்தியாக இருக்கிறாங்களோ, நீதியாக இருக்கிறாங்களோ, நியாயமாக நடக்கிறாங்களோ, உண்மையாக இருக்கிறாங்களோ, உத்தமமாக இருக்கிறாங்களோ, பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ, அவங்கள தான் சாத்தான் சோதிப்பான் என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருது என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு வேண்டியவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு நெருக்கமானவர்கள், தேவனுக்கு வேண்டியவர்கள் என்பதனால பிசாசு உங்கள் மேலே கண்ணாக இருக்கத்தான் செய்வான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் பகதேடி சுற்றி திரிகிறான். இங்கே நான் பார்த்தோம், அந்த பிசாசு எங்கேருந்து வந்தான்? சாத்தான் அவன் உலகமெங்கும் சுற்றி வந்தான். அந்த பிசாசை தான் அங்கே பேதுரு எழுதுறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பான். இப்போ கூட சொல்கிறாங்கன்னு இல்லை, இப்போ நம்ம எல்லாம் செல்ஃபோனில் பேசிக்கிறோம்ல, இந்த சேட்டலைட் மூலமாக தானே இப்போ அங்கெல்லாம் சிக்னல்லாம் கிடைக்குது. நம்ம எங்கே வந்தாலும் இங்கேயும் பேசுறதுக்கு காரணம் என்ன? நம்ம லிங்க் பண்ணி கொடுக்குறது என்னென்னா, இந்த உலகத்தில் நிறைய சேட்டலைட் என்ன செய்யும், செயற்கை கோள்களை தயாரித்து விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, பூமிக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அது என்ன செய்யுது, இப்போ நிறைய தகவல் தொடர்புகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. இப்போ ஃபோன் பேசுகிறதுலேருந்து எத்தனை சிக்னலும் அதன் மூலமாக தான் வருது. இப்போ இல்லைன்னா நம்ம இங்கே எந்த ஒரு ஒயர் இல்லாமல் எப்படி பேசிக்க முடியும்? நான் சொல்ல வருகிறது, அது சுற்றிட்டு போட்டோம், இந்த சாத்தானும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல வரேன். அப்போ இந்த பிசாசு சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது எங்கள் வீடு திறந்துருக்குது, எந்த வீடு திறந்து யார் ஏமாலாம் இருக்கான்னு பார்த்து உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக, உங்களை அழிக்கும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக, ஆண்டவரை விட்டு வழிவிலகு செய்யும்படியாக பிசாசு தந்திரங்களை கொண்டு வருவான். அவனுடைய தந்திரங்களை நம்ம எதிர்கொண்டு மேற்கொண்டு என்ன செய்யணும்? யோபுவை போல அவன் மேற்கொள்ளணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்துக்கு முதலாவது காரணம் சாத்தான் என்பதையும், சாத்தானை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்பதையும் முதலாவது புரிஞ்சுக்கணும். சாத்தானை ஆண்டவர் அனுமதிக்க காரணம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நான் இப்படிலாம் கஷ்டப்படுறது அவருக்கு சந்தோஷமா? நோ நோ நோ, அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ நீங்கள் கஷ்டப்படணும்னு ஆண்டோட விருப்பம் இல்லை. ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஆண்டோடைய பேர் விளங்க வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம். இதை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு நின்றுடுவீங்க. நீங்கள் யோசிக்கலாம், சரிங்க இப்படிலாம் இருந்தார், போனார், வந்தார், வாழ்ந்தார் யார்? யோபு. என்ன நடந்தது என்றதை சொல்லி முடிச்சாதானே நல்லாயிருக்கும். அவள் முடிவை பாருங்கள். யோபின் புத்தகம் கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் முடிச்சிடுறேன். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, சரி, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த
எல்லாவற்றை பார்க்கிலும் யோபுக்கு முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் 2 மடங்கு இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, சரி, அடுத்தது கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 7,000 ஆடு போச்சுங்க, 14,000 ஆடு வந்துச்சுங்க. 6,000 ஒட்டகங்களும், ஆமா 3,000 ஒட்டகம் போச்சுங்க, இப்ப திரும்ப 6,000 ஒட்டகம் வந்துருச்சு. 1,000 ஏர்களும், 500 ஏறு மாடு போச்சு, இப்ப 1000 ஏறு மாடு வந்துருச்சு. 1,000 கழுதைகளும், 500 கழுதை போச்சு, 1000 கழுதைகள் வந்துருச்சு. நிறுத்துங்க. இப்ப நல்லா கேட்பாங்க, அட இதுங்க கழுதை வந்துச்சு, மாடு வந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டுங்க, 10 புள்ள போச்சு, அதுக்கு என்னங்க சொல்றீங்க? படிங்க அடுத்த வசனத்தை. 7 குமாரரும், அதற்கு பிற்பாடு அவனுக்கு 7 பிள்ளை, 7 மகன், 7 குமாரரும், 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். பொண்ணுங்களும் பிறந்து அவனுக்கு பிறந்தார்கள். நிறைய இருக்குங்க, நீங்க அப்புறமா வாசிச்சு பார்த்தீங்க போதும். அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க இறந்தாங்களோ அதே போல் 7 பையன், அதே போல் 3 பொண்ணு திரும்பவும் பிறந்து 10 பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்தான் என்று அவனை சரித்தர முடிவடையாது. இது கதை இல்லை, நடந்த சம்பவம். கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். எப்போ செய்வார், எப்படி செய்வார்? நீங்கள் யோபுவை போல் காத்திருக்கணும், யோபுவை போல் பொறுத்திருக்கணும், யோபுவை போல் எல்லாவற்றையும் தாங்கணும், சகிக்கணும். அதில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். உங்கள் வாயினால் என்ன சொல்லக்கூடாது? உங்கள் வாயால் ஆண்டவரை தூஷிக்கவே கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், எப்படியாயிலும் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வரவழைப்பதற்கு சாத்தான் சதி திட்டம் தீட்டுவான் என்பதில் மறந்துடாதீங்க, ஞாபகமாக எழுதி வச்சிங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு காரணம் பின்னணி யாருன்னா பிசாசு தான். உங்கள் குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லாவற்றையும் தொழிலையும் சரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான் என்று சொன்னால் பிசாசு பின்னணி செய்கிறான். திருப்பி நீங்கள் கேட்கக்கூடாது, பிசாசு செய்கிறத ஏன் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, ஏன் அவனை அனுமதிச்சார்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்களே. அதுக்கு தான் நான் இன்றைக்கி பதில் சொன்னேன். ஆண்டவர் அனுமதியோடு தான் அவன் செய்கிறான். ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார்? அடுத்த கட்டம், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, நீங்கள் அவருக்காக சாட்சியாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நிறைய பேர் அதில் சோர்ந்து போடுறீங்க. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, மனசு உடைஞ்சி போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டார் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் உங்களை விசுவாசத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு இதே போல் யோபு போல் உங்களுக்கு 2 மடங்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் உள்ளதும் போச்சுடான்ற கதையில் எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்கள் நிற்காதீங்க, வேண்டாம். எது இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் 2 மடங்கு உங்களுக்கு தருவார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் யோபுவை போல கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். இங்கே எழுதியிருக்கிறது என்னது? கர்த்தர், இங்கே பாருங்க 9வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். உங்கள் முகத்தை பார்த்தா என்ன தெரியும்? உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி இருக்குது? சில பேர் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் மூஞ்சை திருப்பிட்டு இருக்கிறது, மூஞ்சை தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்குது. எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு அப்படி நடந்து போச்சேன்னுட்டு. நான் சொல்கிறேன், எது நடந்தாலும் நடந்துட்டுங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கணுன்றதான் கேள்வி. சில பேர் முகத்தை பார்த்தாலே அப்படியே கடுகடுன்னு இருப்பாங்க, கருன்னு இருப்பாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோபுடைய முகத்தை பார்த்தாராம். பார்த்துட்டு என்ன செய்தாருன்னு போட்டிருக்குது, 2 மடங்கு எல்லாத்தையும் சேங்ஷன் பண்ணிட்டார். தவிரப்பா சாத்தானை விரட்டி விட்டுட்டு, தவிரப்பா உன் காரியம் முடிஞ்சிச்சுப்பா, என்ன உன் செக்கிங்கு செல்லாது, உன் சோதனை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பக்கம் வராது. இப்போ தெரிஞ்சிட்டியா யோபு யாருன்னு? தெரிஞ்சிச்சாப்பா? தெரிஞ்சிச்சா இல்லையா? ஓடு. அவன் தொண்டை காணும் தோலை காணும் ஓடியே விட்டான். உங்கள் வாழ்க்கையிலையும் பிசாசை துரத்துவதுக்கு வேண்டிய வழி அதுதான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, உண்மையாக இருங்க, உத்தமத்தில் உறுதியாக இருங்க. என்ன கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து காத்திருங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், சூழ்நிலையை மாற செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் 2 உங்களுக்கு கொடுக்க செய்வார். எனக்கு நடந்ததை நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட்டு கலங்காதீங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரே என்று ஆண்டவர் மட்டும் குறை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நான் சொல்லலை நீ நினைக்காதீங்க. நீ வாயால் சொல்கிறதில்ல, நீ நினச்சாலும் ஒன்று தான், சொன்னாலும் ஒன்று தான். நினைக்காதீங்க. பிசாசு உங்கள் மனசில் இந்த எண்ணத்தை கொண்டு வருவான், கொண்டு வந்திருக்கலாம். இது வரைக்கும் கொண்டு வந்தாலும் அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு, ஓ இதுவே தான் நான் இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு என்று சொல்லி இன்றைக்கே இப்பொழுதே சாத்தானுக்கு சாவு மணி அடிங்க. சாத்தானுக்கு
சவுக்கடி கொடுத்து என்ன பண்ணுறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். நடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? என்ன நடந்தது? உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. நடக்காதெல்லாம் நடந்துருச்சா? நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சா? எதை இழந்துட்டீங்க? எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ கஷ்டம்? சொத்தை இழந்துட்டீங்களா? சுகத்தை இழந்துக்கிட்டே சொந்த பந்தத்தை இழந்துட்டீங்களா? பொருளை இழந்துட்டீங்களா? அந்தஸ்தை இழந்துட்டீங்களா? வேலை இழந்துட்டீங்களா? வருமானத்தை இழந்துட்டீங்களா? பிள்ளைகளை இழந்துட்டீங்களா? நான் எல்லாத்தையும் இழந்து இப்போ நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி புலம்புறீங்களா? கவலைப்படாதீங்க. யோபுவின் முகத்தை பார்த்த கர்த்தர் உங்கள் முகத்தை இப்போது பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்களை அறிந்து அவரை சார்ந்திருங்க, அவரை நம்பி இருங்க, அவருக்கு நம்பிக்கைக்கு உரியராக இருங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ரிபாலாதர ஷதரந்தராரியாதுலா கரவா. ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நடந்த வேதனையான சோதனையான காலங்களிலே நான் உங்களை மறுதலித்தேன், முறுமுறுத்தேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. சில நேரங்களிலே சில காரியங்கள் நடக்காத நேரத்தில் என் மனதிலே நான் உம்மை தூஷித்தது உண்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார், கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். நீங்கள் இது வரைக்கும் அப்படி நினச்சது உண்டா? ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் மனசில் நினச்சிருந்தீங்களா கூட கர்த்தர்ட்ட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அறிக்கையிடுங்க, ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற செய்வார். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் வியாகுலங்கள் அகலும், உன் வேதனைகள் நீங்கும். கர்த்தர் யோபு போல் ரெண்டத்தனையாய் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். பிசாசுக்கு இடம் தராத. பிசாசு உங்கள் காதில் வந்து சொல்கிற வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. உன் குடும்பத்தின் மூலமாகவே அவன் கலகத்தை ஏற்படுத்துவான், உன் குடும்பத்தார் மூலமாகவே பேசுவான். அவங்க பேசுறது நம்பாதீங்க, கேட்காதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக உன் குடும்பத்திலே சொன்னாலும் கூட நீங்கள் கேட்காத. உன் பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக யார் பேசினாலும் அது பிசாசு உங்களுக்கு விரோதமாக செயல்படுற என்பதை மனசில் கொள்ளுங்கள். இதெல்லாம் நல்ல யோசனை கிடையாது. வேறு எல்லா யோசனையும் கேளுங்க, ஆனால் கர்த்தரை விட்டு வழி விலகும்படியான யோசனைகளை சொல்லுகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அது உன் தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நீ பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் கேட்காதீங்க. பிசாசு யாரை கொண்டு யார் மூலமாகவும் உங்கள்கிட்ட அவன் பேசத்தான் செய்வான். அவன் தந்திரம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? இந்த வார்த்தையை, வசனத்தை கேட்டு யோபுவை போல நான் உத்தமனாக இருக்கணும், யோபுவை போல நான் உத்தமத்தை வெளிப்படுத்தணும், யோபுவை போல ஆண்டவரை நான் தூஷிக்காமல், குறை சொல்லாமல், எல்லா நிலையிலையும் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க நான் விரும்புகிறேன், நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் பார்ப்பதற்காக கையை உயர்த்த சொல்லலை, ஆண்டவர் உங்கள் கையை பார்க்கணும். நீங்கள் உயர்த்தப்பட்ட அந்த கரத்தை பார்ப்பார் ஆண்டவர், அது உங்களுடைய தீர்மானமாக எடுத்துக்கொள்வார். அப்போது ஆண்டவர் அவர் கையை நீட்டி உங்கள் கையை பிடிப்பார்.
நீங்கள் கையை உயர்த்தும் போது உங்கள் கையை நீட்டி கையை பிடித்து அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன் வலது கையை பிடித்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ரீபாலாதார ஷந்தராந்தியாதுலா கரபரா ரீபாலாதார ஷதரந்தராரியாதுலா கரபரவரா. நீங்க சொல்லுங்க, நீங்க ஜெபிங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் இப்போது கேட்க ஆவலாய் இருக்கிறார். உங்க வாயை திறந்து நீங்க சொல்ற வார்த்தையை கேட்பதற்கு ஆவியானவர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல வருகிறாய் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக விரோதமாக பேசி சொல்லி இருந்தாலும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார், உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த விதத்தில் கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாதபடிக்கு ஓ ரீபாலாதார ஷந்தராதியாதுலா கரபர கர்த்தருடைய இரட்டத்தனையான 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஓ ரீபாலாதார ஷதரந்தராரியாதுலா கரபர ரீபாலாதாரதி சந்தனமனாரியாதுலா கரபர. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ரீபாலாதார சந்தன ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஓ இந்த வசனத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மீதும் தூர தேசத்திலையும் சரி, ஓ ரீபாலாதார சந்தன காணொலி மூலமாக வீடியோ மூலமாகவும் பார்க்கிற கேட்கிற அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ரீபாலாதார சந்தனா. ஓ உன்னுடைய நிலைமையை மாற்றும்படியாக, உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக, குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும்படியாக, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக, உன் கதறலை நீக்கும்படியாகவும் ஓ ரீபாலாதார கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இறங்கி வருகிறார். ஓ ரீபாலாதார சந்தராதியாதுலா கரபரா. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவினுடைய வார்த்தையின் வசனத்தை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவர் இந்த வார்த்தை வசனத்தை கேட்டு தன்னுடைய வலது கரத்தை உமக்கு நேராக நீட்டி உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கொண்டிருக்கிற, உங்களுடைய இரக்கத்துக்காக மன்றாடி கொண்டிருக்கிற நீர் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அவளை உங்களுடைய கரத்தை நீட்டி அவளை தொடுங்கப்பா. அவருடைய கரத்தை பிடித்து நடத்துங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. இதுவரையும் உங்களுடைய நாமத்திற்காக, உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக எதையெல்லாம் இழந்தார்களோ, எவைகளெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்பவும் நீர் அவர்களுக்கு 2 தனியாக 2 மடங்காக கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் கொடுப்பீராக. எதையெல்லாம் கர்த்தருக்காக அவர் இழந்தார்களோ, கர்த்தர் நிமித்தம் இழந்தார்களோ, எதையெல்லாம் பிசாசு சாத்தான் அவரை வஞ்சித்து தந்திரமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்து, இருதயத்திலிருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொண்டானோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப தந்து நீருடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக. தலை நிமிர்ந்து வாழும்படி செய்வீராக. இந்த சமூகத்தின், சமுதாயத்தில், இந்த உலகத்திலே, உலக வாழ்க்கையிலையும் நீருடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆண்டவர் தலைகளை உயர்த்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. எந்த இடத்திலே அவர்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நடந்தார்களோ, எந்த இடத்திலே வெட்கப்பட்டு தலைகுனிந்து உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் தாமே நீர் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீராக, செய்வீராக. அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் நீர் அவர்களை உயர்த்துவீராக. ஓ ரீபாலாதார ஷந்தராதியாதுலா கரபரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாத்தான் பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கியமாக வாழ்ந்து சாட்சியாக ஜீவித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை, வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, ஆளுகை செய்வீராக, அவரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.